இரு நோக்கு இவள் உண்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, மற்ற நோய்க்கு மருந்து என்ற அருமையான 1091வது என்னுடைய அன்புக்குரியவருடைய பார்வையிலே ஒண்ணு அவ பார்த்ததுல எனக்கு நோய் உண்டாயிடுச்சு, அந்த நோயை தீக்கிற மருந்தும் அவளுடைய இன்னொரு பார்வையில இருக்கான். ரெண்டு எவ்வளவு வள்ளுவர் லவ்வாங்குகிறார். காமத்துப்பால படிக்கும்போது வள்ளுவர் ரசிச்சு 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 லவ் பண்ணியிருக்காரு. அப்பதான் எழுத முடியும். அது பண்பட்ட மனத்தோட லவ்னா அசிங்கன்றாங்க நம்ம ஆளுங்க. லவ் மேரேஜா பண்ண ஏன்டா திட்டு மேரேஜா பண்ணாங்க, லவ் மேரேஜ் தானே பண்ணாங்க. நம்மளால அசிங்கம். அது லவ் மேரேஜ் பண்ணிக்கினாங்களாப்பா ஒரு காலத்துல அப்படின்னு. இப்ப லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பே சாதாரணமா சொல்லிட்டு போறான். காலம் எப்படி மாறி போச்சு பாருங்க. அன்னைக்கு திருவள்ளுவர் ஆழ்ந்து காதலிச்சிருக்கார். இல்லைன்னா தகையணங்குறுத்தல், குறிப்பறிதல், உணர்ச்சி மகிழ்தல் இதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி தாட். சொல்றாரு, காணிர் குவலை கவிழ்ந்து நில நோக்கும் மானிழை கண் ஒவ்வே என்ற ஒரு குறள். இந்த குவளைப்பூன்னு ஒரு பூ நீலக்கடல்ல இருக்கு. அந்த பூ என்ன பண்ணான், இப்படி நிமிந்து நிக்குமா, டபால்னு கவுந்து நிக்குதான். குவளைப்பூ கவுந்து நிக்குதேன்னு போய் பார்த்தாராம். அது சொல்றான், உன் காதலியுடைய பார்வைக்கு என்னால நிமிந்து நிக்க முடியல, தலை தாழ்ந்து வெக்கத்துல குஞ்சிட்டேன். காணீர் குவலை கவிழ்ந்து நிலம் நோக்கும் மானிழை, உன்னுடைய மானிழையோட கண்ணுடைய அழகுக்கு நான் ஈடு இல்லை, அதனால நான் தலை குஞ்சிட்டேன் தான். இயற்கைய எவ்வளவு ரசிச்சு ருசிச்சு காதலோட சேர்த்து சொன்ன அழகு வள்ளுவருக்கு. இயற்கை இதெல்லாம் நம்ம ரசிச்சு காமத்துப்பால படிக்கணும். நம்ம ஆளு காமத்து மாநில கண்ணு வந்தா அது ஒண்ணுமே புரியாது. நம்ம திருக்குறள் வகுப்புல இங்க நடத்துறோமே, நாங்க ரசிச்சு ரசிச்சு காமத்துப்பால் இல்ல, ஒவ்வொரு குறளையுமே ரசிச்சு படிப்போம். ஒரு குறளை எடுத்துக்கிட்டா அந்த குறளை எந்த ஆங்கிள் பார்க்கணும், எப்படி பார்க்கணும், அதுதான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்றோம். அருமையை சேர்ந்த சாதவ மக்கள் அனைவருக்கும் ஐயா நடமாடும் திருக்குறள் ஐயா அவர்களுடைய எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றியுடன் உங்களுடன் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா எப்பொழுதும் நமக்கு திருக்குறள் அந்த திருக்குறளுடைய சிறப்பையும் சொல்லி நமக்கு எனக்கு இந்த மணிமொழிகளுக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்காக நான் ஓடி வந்தேன். இங்கே தான் காரில் இறங்கணும். காலையில் ஒரு 10 மணிக்கு கிளம்பணும் பெங்களூர் இருந்து. கிளம்பி சரி களைப்பா இருக்குமா வாங்கப்பான்னு பையன் சின்ன பையன் கூப்பிட்டான். ஒன்றும் கார் ஓட்டிட்டு வந்தான். இல்லைப்பா களைப்பு இங்கே தான் தீர்வு வந்த களைப்பு நாங்கள் சொல்லிட்டு வந்தேன். இதை ஏற்கனவே தயாரித்து போயிட்டு அங்கே கொண்டு போயிட்டேன். அதனால உங்கள் மீது இதை சமர்ப்பிக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது திருவள்ளுவர் வாழ்க்கை வழக்கை ஒரு நூலில் இருந்து எடுத்தது. பொருட்பால் பற்றி முதல்ல அந்த இன்பத்து பல பற்றி சொல்லுவாங்க. அறம் பொருள் இன்பம் என்பது இருக்கு. திருக்குறள் அறம் பொருள் இன்பம் தான் இருக்கு, வீடு என்பது கிடையாது. வீடு என்பது அது இல்லாத அது அங்கே இல்லை. அந்த திருக்குறள் முதல்ல என்ன சொல்றாங்க, இன்பத்துப்பால் எடுத்து வைக்கிறார். காதலன் காதலி எப்படி அவங்க இயற்கையின் பால் பெற்று ஒரு சந்தித்து அவங்க எப்படி காதல் உண்டு அப்புறம் திருமணம் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் பொருட்பால் வருது. இந்த பொருட்பாலில் அவர் சொல்லும்போது, காதலரின் அன்பு வாழ்க்கைக்கு பொருள் ஒரு சிறந்த கருவியாகும். பொருள் இல்லாததற்கு இந்த உலகம் கிடையாது இல்லையா, அருள் இல்லாததுக்கு அந்த உலகம் இல்லை. அந்த காதலரின் அன்பு வாழ்க்கைக்கு பொருள் ஒரு சிறந்த கருவியாகும். பொருள் இல்லாதவருக்கு இந்த உலக வாழ்வு இல்லை என்பதை திருவள்ளுவர் அறத்துப்பாலிலும் நினைவூட்டுகின்றார். பொருட்பாலிலும் பொருள் செயல் வகை என்ற அதிகாரத்திலும் வலியுறுத்துகிறார். அப்போ நல்ல அன்பான காதல் காதலி மனைவி கணவன் ஆகிறாங்க. அவங்களுக்கு தேவை என்ன, பொருள் தேவை. அந்த பொருளுடைய சிறப்பை பற்றி சொல்றாங்க பொருட்பால். அந்த பொருள் இல்லாட்ட என்ன ஆகுன்றத நிறைய சொல்லியிருக்காரு. திருக்குறள் நம்ம திருவள்ளுவர் வாழ்க்கை வழக்கு நூலை கண்டிப்பாக படிக்கணும். அது எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற அருமையான தத்துவத்தை சொல்றாங்க. ஒருத்தர் என்ன பண்ணாங்க, என் பங்கான உழைப்பை செய்கின்றேன். நான் என்னுடைய உழைப்பை செய்கிறேன் இந்த சமுதாயத்துக்கு, என்னுடைய வாழ்க்கைக்காக அந்த உழைப்பை செய்கிறேன். ஆனால் நாட்டிலிருந்து எனக்கு உரிய நன்மையின் பங்கை பெற முடியவில்லை. இந்த நாடு எனக்கு உண்ண உணவு,
உடுக்க உடை இருக்க இடம் கொடுக்கல. நான் அந்த நாட்டுக்கு வந்து என்னுடைய உழைப்பை செலுத்துறேன், ஆனால் எனக்கு இது கிடைக்கல. உழைக்காமலேயே சிலர் பெறுகின்றார்கள், குறைந்த அளவு உழைக்கும் சிலர் நிறைந்த பயனை பெறுகிறார்கள். நான் நிறைய உழைத்தேன், அதனால் எனக்கு உரிய பங்கும் கிடைக்கவில்லை. நான் சொல்ல டாக்டர் மோகன் சொல்றாங்க. அதனால இந்த உழைப்புக்கும் அந்த வருவாய்க்குரிய இடைவெளி போயிடுச்சு. அந்த காலத்துல வந்து பண்ட மாற்று இருந்தது. ஒருத்தர் உழைப்பாரு, ஒருத்தர் வந்து ஒரு வெங்காயம் தக்காளி செய்வாங்க, ஒருத்தர் வந்து நெல் செய்வாங்க. இவங்களுக்கு பண்ட மாற்று, அங்க வந்து உழைப்பு மாற்று இருக்குது, ஏமாற்று கிடையாது. இந்த உழைப்பு மாற்று வந்து அங்க இருக்கு, கண்டிப்பா உழைச்சாகணும் எல்லாமே. அது மாதிரி அங்க இருந்த ஒரு சமுதாயம் காலப்போக்கில் இருந்து கணினி வாழ்க்கைக்கு வந்துருச்சு. இதுல வந்து நிறைய உழைக்காதவங்களே உட்காந்து சம்பாதிக்கிறாங்க. என்னன்னா பல லட்சம் ரூபாய் ஒரு மாசம் சம்பாதிக்கிறாங்க. சில 100 ரூபாய் கூட இல்லாம கஷ்டப்படுறாங்க. இதுக்கே இந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்னு அவங்க வந்து ஒவ்வொரு கணவனும் வந்து இயங்குறாங்க. இந்த போராட்டம் வந்து பொருளாதார போராட்டத்தினை வீட்டிலே கொண்டு வந்து நுழைத்து காதலை மறந்து காசை போற்றி வாழ்க்கையை ஒரு வணிகமயமாக காண்கிறார்கள் இன்றைய கணவன் மனைவி. வேற வழி இல்லை. நீ சம்பாதிச்சு வந்தா தான் 5 ரூபா கொடுத்தா தான் நான் போராக முடியும், வேற வழி கிடையாது. அப்படி எப்போ கிட்டத்தட்ட ஒரு 1948 நினைக்கிறது, அது வந்து சொல்றாங்க பாருங்க. இந்த காதல் வாழ்க்கை வீட்டு வாழ்க்கையா மாறும்பொழுது காசு வாழ்க்கையா போயிடுது. நான் ஒவ்வொரு கொஞ்சம் தான் குறிப்பிட்டிருக்கேன். இப்ப இந்த பொருள் பற்றி சொல்லும் பொழுது சொல்றாரு, வயிறு உள்ள வரையில் பொருள் தேடும் வாழ்க்கையே இருந்தது. பொருள் இந்த வயிறு இருக்க வரைக்கும் இந்த உலகத்துல வந்து பொருள் தேடும் வாழ்க்கையே இருந்தே தீரும். அரசியலில் இருந்து ஒருவரும் விலக முடியாது. அரசியல் இருந்து விலகிறேன், இது தப்பு சொல்றது. இது நான் சொல்றது வந்து கட்சி அரசியல், மக்கள் அரசியல் இல்லை. டாக்டர் மோகன் வந்து மக்கள் அரசியல் சொல்றாரு தவிர அதை பற்றி கைமைன்று அருமையா சொல்றாரு மக்கள் அரசியல் என்னன்னு சொல்றாரு. இங்க இப்ப இருக்கிற அரசியல் வந்து கட்சி அரசியல். தன் கட்சி கொள்கை, தன்னுடைய கட்சியுடைய தத்துவத்தை சொல்றது, தன்னுடைய கட்சியுடைய அந்த தத்துவத்தை சொல்லி மக்களை தொண்டு செய்யறாங்க. ஆனா தொண்டை என்ற பெயர்களே பலவிதமான ஓட்டைகளும் இருக்கு. அது ஒரு விஷயம். ஒவ்வொரு கட்சி, இது கட்சி ஆட்சி, மக்களாட்சி இல்லை. மக்களாட்சி என்பது வேறு, இது கட்சி ஆட்சி நடக்குது. அதான் சொல்றாங்க பாருங்க. வயிறு உள்ள வரையில் பொருள் தேடும் வாழ்க்கை எந்த தீரும், அரசியலில் இருந்து ஒருவரும் விலக முடியாது. மக்கள் அரசியல், அதாவது கட்சி அரசியல் இல்லை, மக்கள் அரசியல் இருந்து விலக முடியாது. ஆகையால் வீட்டு வாழ்க்கைக்கு அடிப்படையானது பொருள்களும் நாட்டு வாழ்க்கை என தெரிந்து கொள்ளலாம். நாட்டு வாழ்க்கைக்கு தான் வந்து நமக்கு பொருள் கொடுக்குது. இந்த நாட்டு வாழ்க்கை வாழ்வதற்கு தகுந்த இடமா இப்ப இல்லை. அந்த காலத்துல இருந்துங்க, அந்த காலத்துல முடியாட்சி இருந்தது. இல்ல அந்த காலத்துல முடியாட்சி இருந்தது. இல்ல ஒண்ணு இல்லைங்க, முடியாட்சி என்ன, அரசன் மகன் அப்படியே வருது முடியாட்சி. ஆனா அந்த தத்துவங்கள், அங்குள்ள தத்துவங்கள் என்ன, அடிப்படையான மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான செயல்பாடுகள், மக்களுடைய நலவாழ்வை, அதாவது பொதுமக்களின் நன்மை கருதி ஆளுதல், ஒற்றுமை வளர்த்தல், வகையை ஒடுக்குதல், பசியும் பிணியும் நாட்டில் இல்லாதபடி பாதுகாத்தல், நீர்வளம், நிலவளம், தொழில் வளம் ஆகியவற்றை பெருக்குதல், எல்லோருக்கும் ஒத்த உரிமை, ஒத்த கல்வி வழங்கி நடுநிலையை தவறாமல் முறை செய்தல். இதுதான் வந்து அந்த காலத்துல முடியாட்சியில் இருக்கு. இதே கொள்கை தான் இந்த ஆட்சியில குடியாட்சி இருக்கு. குடியாட்சி என்பது என்ன, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. குடியாட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி என்பது அடிப்படையிலிருந்து வரணும். டாக்டர் மோகன் சொல்ல பாருங்க, கைமையில் உள்ள படிங்க. கீழ் உள்ள மக்கள், அதாவது ஒரு கீழே இருந்து மேலே போகணும், மேல இருந்து கீழ் வருது, அது தவறுது. உத்தரவேறு கல்வெட்டுல வந்து குடவரை முறை சொல்றாங்க. ஒரு தெருவில் 100 பேர் இருந்தா 100 பேரையும் குலுக்கி போடுவாங்க. குலுக்கி போட்டு யார் வராங்களோ அவங்க தான் வந்து அந்த 100 பேருடைய பிரச்சனையை பார்க்கணும், 100 பேருடைய வருவாயை பார்க்கணும், 100 பேருடைய செலவை பார்க்கணும், உண்மையை பார்க்கணும். அதுதான் மக்களாட்சி. குடியாட்சியில இந்த முறை இருக்கு, முடியாட்சியில் இந்த முறை இருக்கு. இந்த குடியாட்சி அப்படி கிடையாது. குடியாட்சி முறை வந்து எங்கோ ஒரு மொழியில் இருக்கும், ஒரு அமைப்பு, மன்றம், இந்த பாராளுமன்றமோ சட்டமன்றமோ, அவங்களுக்கு வந்து அடிப்படையான மக்களுக்கு தேவையானது தெரியாது. ஆனால் முடியாட்சி அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஊருக்கும் வந்து குடவுள முறையை தேர்ந்தெடுத்து யார் யார் விரும்புகிறாங்களோ அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து குளிக்க போயிட்டு ஒருத்தர் வருவாங்க. ஒரு 100 பேர் சேர்ந்துதான் ஒரு
அரசு பிரதிநிதி வருவாங்க. அந்த அரசு பிரதிநிதி அவர் வந்து எல்லாரையும் கவனிப்பாங்க. யாராவது தவறு செய்தால் அதை தூக்கி போட்டுறான். இப்ப இருக்க கட்சி முறை அப்படி இல்லையே. எவனாவது இத்தனை கோடி செலவு பண்ணுவாங்களா? எதுக்கு செலவு பண்றாங்க? 1000 கோடி போட்ட 10,000 கோடி இருக்கணும்னு சொல்லி செலவு பண்றாங்க. அது எவ்வளவு ஒரு ஐக்கத்தனம். ஆனால் அந்த காலத்துல அப்படி கிடையாது. தவறு செய்ய தூக்கி போட்டுருவாங்க. இப்ப நம்ம ஓட்டு போட்டு அதை தெரியுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சொல்லி போட்டோம். அவங்க ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி நன்மை செய்தால் மக்கள் ஓட்டு போட வேண்டாம், தவறு கிடையாது. ஆனால் வரக்கூடிய கட்சிகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. இருந்தாலும் அந்த தவறு செய்யும் பொழுது நம்ம வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி தவறு செய்யும்போது 5 ஆண்டுகள் வந்து அவர் ஒன்றும் செய்ய முடியாது. 5 ஆண்டு அப்படி இருக்க முடியும். அவன் என்ன ஒரு முறை காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடுறான். 5 ஆண்டு அசைக்க முடியாது. ஆனா பழங்காலத்து முடியாட்சியில கண்டிப்பா தூக்கி வெளியே போட்டணும் தவறு செய்தார். அப்படிப்பட்ட அரசு முறை, அரசு அமைப்பு கல்லூரில் இருக்கு, சோழர்கள் கல்லூரில் இருக்கு. ஆனா இப்ப அப்படிப்பட்ட அமைப்பு இல்லை. அது குடியாட்சி, அது வந்து முடியாட்சி, இது மக்களாட்சி. மக்களாட்சி என்ற பொருள் நடக்கின்ற ஒரு மக்களாட்சி சொல்லலாம். ஏன்னா மக்களுடைய அடிப்படை நமக்கு நிறைவேறலையே. துண்டக்குடி சொல்றாரு இல்லையா, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இந்த வந்து சமமாக கிடைச்சாதான் அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி. அவரே அப்படி சொல்றாரு. இலவசம் என்பதை வந்து ஏமாற்றுவார்கள் அப்ப சொல்லியிருக்காரு. மக்களுக்கு உரிய கடமைகள் செய்வதற்கு, உரிய பங்கு சமுதாயத்தை ஆற்றுவதற்கு அவங்களுக்கு தேவையான அந்த கல்வியையும் அந்த வேலைவாய்ப்பையும் கொடுத்து மக்களை மக்களாக வாழ வைக்க வேண்டும் என்பது வள்ளுவருடைய கருத்து, குருவுடைய கருத்து, நம்முடைய குன்றக்குடி அடியோட கருத்து. அதுதான். ஆனால் இங்குள்ள அப்படி இருக்கா இல்லையே. ஒரு முறை ஓட்டு போட்டு வந்து 5 வருஷம் அவனுக்கு அசைக்க முடியாது. இதை நம்ம என்ன பண்ணணும், ஒரு சட்டமாக ஏற்றணும், மசோதா ஏற்றி தவறு செய்தால் உடனே தூக்கி போட்டணும். அப்படி நம்ம நடத்தணும். இத்தனை வருஷம் அந்த விடுதலை பற்றி இத்தனை வருஷம் ஆச்சு. இது அதை பற்றி யோசிக்கவே இல்லை யாரும். ஏன்னா கேட்டால் எல்லாமே ஒருத்தர் குறை இருக்கு, எல்லாத்தையுமே வந்து அந்த பலவித குறைகள் இருக்கு. அதனால அது வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை விட்டாங்க. ஆனால் அந்த திட்டம் வந்தால் தான் தவறு செய்தவங்க இருந்து முடியும். திருவள்ளுவர் வந்து பொருட்பாலில் வந்து எல்லாமே இருக்கு. அவருடைய நிறைய அதிகாரங்கள் இருக்கு. இந்த அதிகாரத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் இன்றைய அரசியலுக்கு தேவையான கருத்துக்கள். அவர் பொருட்பாலில் விளக்கியுள்ள அரசியல் கருத்துக்கள் எந்த ஆட்சி முறைக்கும் அடிப்படையாக வேண்டிய கருத்துக்களாக விளங்குகின்றன. அது முடியாட்சி அல்லது குடியாட்சி, எந்த ஆட்சி நடந்தாலும் அதனுடைய கருத்துக்கள் நமக்கு அடிப்படையாக கருத்துக்களா இருக்கு. பாருங்க, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், நூலர் தொகுத்து எல்லாம் தடை. நூலர் தொகுக்க இல்லையா, பெரிய பெரிய அறிஞர்கள் சார்ந்தவர்கள் எல்லாம் அதை தொகுத்து வைக்கிற நூல்கள்லாம் வந்து சிறந்த நூல் எது தெரியுமா? பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல். மனுஷன் மட்டும் கிடையாது, நம்ம மனிதன் வந்து 800 கோடி பேர் இருக்கான், கோடிக்கணக்கான மற்ற உயிரினங்கள் இருக்கு. அதனால பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல், நூலர் தொகுத்துவற்றை எல்லாம் தடை. எல்லாத்துக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் சம வாழ்வு, சமமான மக்களுடைமை, சமவாழ்வு, உயிர்களுடைமை அது வேண்டும் சொல்றாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு அந்த கருத்துக்கள் இருக்கு. ஆனா இப்ப அப்படி கிடைக்கல. இப்ப நம்முடைய நாட்டை அழிக்கிறதுக்கு நம்முடைய பாருங்க, தேவையான ஒரு போர் நடத்தி எவ்வளவு விதமான ஒரு கொடுமான செயல் பாருங்க. இவன் வச்சிருப்பானா இது இந்த உலகத்தை போன்று பல 100 உலகங்களை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அணு வாய்ப்பு வச்சிருக்கான். அடுத்த அணு செய்யாம போறான். நீ அதையும் தலையிடுற, நீ முதல் ஒழுக்கமா இருக்கணும் இல்லையா? இதை தேவையற்ற போர். அவங்க பின்பற்றது ஒரு மதம், அது ஒரு மதம், பின்பற்றது ஒரு மதத்தினுடைய உண்மையான கொள்கைகளை விட்டுவிட்டு செயற்கை கொள்கைகள், செயற்கை ஆன்மீகம் அதை பின்பற்றி மக்கள் இன்று பால்கொண்டு போயிட்டு இருக்காங்க. இயற்கை ஆன்மீகம் என்பது இயற்கை உயிரினங்கள் அத்தனைக்கும் உயிரினங்களுக்கும் மக்களுக்கும் சமமாக இயற்கை ஆன்மீகம். அந்த இயற்கை ஆன்மீகம் இங்க இல்லை. அதுபோன்று குடியாட்சி காலத்திலும் மன்ற தலைவர்களும் மற்ற உறுப்பினர்களும் போற்றத்தக்க உண்மையாக இருக்கின்றன. இனி வரும் காலத்திலும் என்றென்றும் போற்றத்தக்க வாய்மொழிகளாக விளங்கும். அதனால பொருட்பால் வந்து இன்றைய குடியாட்சிக்கும் அன்றைய முடியாட்சிக்கும் நமக்கு வந்து ஒரு பாடமாக இருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறது. மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தினுடைய மாதாந்திர நிகழ்விற்கு தலைமையை நடத்தி கொண்டிருக்கின்ற பொதுச் செயலாளர்
முனைவர் திருக்குறள் மாமணி தாமோதரன் ஐயா அவர்களே, அழகானதொரு வரவேற்புரையை நல்கி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய உற்சாக பேச்சாளர் திரு ராஜா அவர்களே, எனக்கு முன்னால் திருக்குறளினுடைய ஆழ்ந்த கருத்துக்களை மிகவும் அருமையாக எடுத்துரைத்த வழக்குரைஞர் செல்வராஜ் ஐயா அவர்களே, மற்றும் உள்ள ஆன்றோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட அந்த தலைப்பு கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்டா இருக்கும் உங்களுக்கு. இருந்தாலும் ஒரு தியாக சம்மலை பற்றி நான் இங்கே பதிவு செய்ய வந்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து அதனை அனைவரும் சற்று உன்னிப்பாக கவனித்து எத்தகைய மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவு கூர்ந்து சற்று சிந்திக்க வேண்டுமாய் உங்களிடையே கேட்டுக்கொள்கிறேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இது வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே எழுதின திருக்குறள். அந்த மாதிரி பல அரசியல் தலைவர்களும் சரி, பல மத தலைவர்களும் சரி, பல ஆசிரிய பெருமக்களும் சரி இவ்வுலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள். சிறந்த விஞ்ஞானிகள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அந்த வகையில தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நாட்டுப்பற்று, உழைப்பவர் உயர வேண்டும் என்ற பற்று, இந்த பற்றை தவிர வேறு எந்த பற்றும் இல்லாமல், நல்லா கவனிக்கணும், வேறு எந்த பற்றும் இல்லாமல் 100 ஆண்டுகள் தியாக வாழ்க்கை வாழ்ந்து மறைந்தவர் தான் நம்முடைய தோழர் நல்லக்கண்ணவர். அவர் தம் வாழ்க்கை பயணத்தை நினைவு கூர்ந்து அந்த செம்மலினுடைய வழி எளிய வாழ்க்கையை மேற்கொண்டு ஜாதி சமய வேறுபாடுகள் களைந்து உழைக்கும் வர்க்கம் உயர சமத்துவ சகோதரத்துவ சமுதாயத்தை உருவாக்க பாடுபடுவோம். 75 ஆண்டுகள் ஆயிட்டு நாம் சுதந்திரம் அடைந்து இன்னும் வர்க்க போராட்டம் நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் சாதி சமயங்கள் அப்படியே தான் இருக்கு, எந்த மாற்றமும் இல்லை. மனிதனுடைய எண்ணத்திலே மாற்றம் ஏற்படாமல் இதில் மாற்றம் இருக்க முடியாது. பல்வேறு தலைவர்கள் தோன்றினார்கள், பல்வேறு வகையான நல்ல கருத்துக்களை சொல்லி வேணாம் ஜாதி வேறுபாடுகள் பார்க்காத, மத வேறுபாடுகள் பார்க்காத, மனித நேயத்தோடு வாழ் என்றுதான் அனைவரும் கூறினார்கள். ஆனால் எத்தனை பேர் கேட்கிறாங்க, அதுதான் பிரச்சனையே. அதனால ஆனால் ஒன்று, பெரும்பான்மையான மக்கள் 90% மக்கள் இதனை ஏற்றுக்கொள்கிறார்கள், அப்படித்தான் வாழறாங்க. புல்லுருவிகளாக ஒரு 10% கூட நான் சொல்ல மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்ல 5% மக்களால ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி நஞ்சு எவ்வாறு கலந்து சமுதாயத்தை சீரழிக்கிறதோ அந்த மாதிரி தான். அது வேற ஒண்ணு, இது எல்லா ஜாதியிலையும் இருக்கு, எல்லா சமயத்திலையும் இருக்கு. அவர்களால் ஏற்படுகின்ற இந்த குழப்பங்கள் தான் இந்த நாட்டை குட்டிச்சுறாங்க. இல்லை என்றால் நாம் இன்னும் மிகவும் சிறப்பாக வாழ முடியும். சரி, இப்ப நம்ம கதைக்கு வருவோம். நல்லக்கண்ணனார் அவர்கள், நான் உரிமையா அவரை எடுத்துக்கிட்ட என்ன காரணம்னா, அவரோடு நான் பயணம் செய்த நாட்கள் மிக அதிகம். 1994 நான் தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளராக கடலூர்ல பணிபுரிந்தேன். அப்ப எங்களுடைய மாநில தலைமை சுப்பிரமணியன் அப்படின்னு பேர், டி சுப்பிரமணியன் அப்படின்னு பேர் ஒரு மாநில தலைவர். அவர் இடதுசாரி சிந்தனை கொண்டவர், வலது கம்யூனிஸ்ட் ஆதரவாளர். அதனால அவரோடு இவருக்கு இருந்த நெருங்கிய தொடர்பின் விளைவாக நானும் பல முறை அவரோடு பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அன்னார் அவர்களோடு பழகுகிற வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அதனாலதான் நான், ஐயா நான் கண்டிப்பா அவரை பத்தி பேசுறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டேன். அதனால் எனக்கு, உங்களுக்கு எத்தனை பேர் அவரோட பழகி இருக்கேன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் பழகிய வரையில் அவருக்கு இருக்கிற நல்ல நெறிமுறைகள், அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகள் எவ்வாறு அமைந்தன என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லியனும் சொல் அப்படின்றார் வள்ளுவர். இப்படிப்பட்ட ஒரு மகனை இந்த சமுதாயத்திற்கு அளித்தாயே தலைவா, நீ எப்படிப்பட்டவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை தான் நம்ம உண்மை பெருமையோட பார்க்கணும். என்றால் அப்படிப்பட்ட ஒரு மகவை அவர் ஈர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த நாள்ல நெல்லை சீமை அப்படின்னு பேர். நெல்லை சீமைன்னு சொன்னா திருநெல்வேலி பழைய மாவட்டம் திருநெல்வேலி, இப்ப தூத்துக்குடி ஆயிடுச்சு. நெல்லை சீமையில ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற ஊர் தான் ஒரு பிறந்த ஊர். ராமசாமி அப்படி, அதான் இரா நல்ல கண்ணு, ரா போட முடியும், இரா நல்ல கண்ணு. ராமசாமி அவங்க அப்பா பேர், கருப்பாயி அவங்க அம்மா பேர். 1925 டிசம்பர் மாதம் 26ஆம் நாள்
அவர் அவதரித்தார். நான் குறிப்பிடுகின்ற வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர் அவதரித்தார் என்று நான் கொடுக்கிறேன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையை செம்மையாக வாழ்ந்த ஒரு செம்மலவர். இவருடைய குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம், அதாவது மிகப்பெரிய பணக்கார குடும்பம் கிடையாது, ஏழ்மையான குடும்பம் கிடையாது, ஒரு நடுத்தர குடும்பம். அவரோடு பிறந்தவர்கள் மொத்தம் அவரையும் சேர்த்து 10 பேர், 5 ஆண் மகவுகள், 5 சகோதரி, மொத்தம் 10 பேர் இந்த குடும்பத்துல. நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்துல 10 பேர் இருந்தா அவன் எப்பேற்பட்ட பணக்காரனா இருந்தாலும் தாங்குமா? இருந்தாலும் நல்ல நெறியான வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. தப்பு. இவர் ஆரம்பத்துல பள்ளி படிப்பு SSLC வரைக்கும் படிச்சார். அடுத்தது மதுரையில இந்து கல்லூரியில தான் இன்டர்மீடியட் படிச்சுட்டு BLO என்று சொல்லக்கூடிய தமிழ்ல பேச்சுலர் ஆஃப் ஓரியன்டல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க, இப்ப BOL, அது படிக்கிறார் 2 வருஷம். கல்லூரி படிப்பு படித்து கொண்டிருக்கும் போதே, அதாவது விளையும் பயிர் முளையிலே தெரியும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி இவர் என்ன செய்யறார் அப்படின்னா 1939 இந்த 2ஆம் உலக போர் வரும்பொழுது அது ஒரு பள்ளிக்கூடத்துல என்ன செய்யறாங்கன்னா ஒரு நாடகம் போடுறாங்க. இந்த நாடகத்தில் இந்த போரை ஆதரித்து, அப்பொழுது இருக்கிற ஆங்கிலேய அரசாங்கத்தையும் ஆதரிச்சு அந்த நாடகம் வருது. உடனே மாணவர்களை எல்லாம் திரட்டி இவர் என்ன செய்யறாரு, கூடாது, இது தவறு, ஒரு போரை நாம் ஆதரிக்க கூடாது, இதை நிறுத்தி ஆகணும், இந்த நாடகம் நடத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி, எப்போ அவருக்கு வயசு 14 வயசு, 1939, பிறந்தது எப்ப 25ல, 14 வயசுல 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பாரு. மாணவர்களை திரட்டி அப்பயே காட்டுறாரு யார் அப்படி, விளையும் பயிர் முளையில் தெரிந்தது. அப்போ அந்த நாடகம் எதிர்ப்பின் காரணமாக நிறுத்தப்பட்டது. கல்லூரி படித்துக் கொண்டிருக்கும் போது 1942ஆம் ஆண்டிலே வெள்ளையனே வெளியேறு போராட்டம், மிகப்பெரிய அளவிலே, இந்திய அளவிலே மிகவும் எழுச்சி மிக்க ஒரு போராட்டம், வெள்ளையனே வெளியேறு போராட்டம். அந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளதன் வாயிலாக கல்லூரியிலிருந்து நீக்கப்படுகிறார். கல்லூரி வாழ்க்கை முடிஞ்சது, 2 வருஷம் தான் படிச்சார். அதோட கல்லூரி படிப்பு முடிந்தது. அதற்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்றார். 1944 சேர்ந்துறார். இந்த அதாவது அப்பொழுதெல்லாம் கம்யூனிஸ்ட்னா இந்திய பொது உடைமை கட்சின்னு தான் அதுக்கு பேர். அதனால என்ன சொல்றோம், நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி பொது உடைமை கட்சின்னு தான் பேர். அது இப்போ CPM சொல்றோம், பொது உடைமை கட்சி, மார்க்சிஸ்ட், அவ்வளவுதான். அது ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ்ங்கிறது அதுல ஒரு இந்த பிரிவு, அது தொழிற்சங்கத்தினுடைய பிரிவு. அது இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா விவசாய கூலி தொழிலாளர்களுக்காக போராடுறாரு. அதனால விவசாய கூலிகளுக்கு பாராட்டுவதற்கு 25 ஆண்டு காலம் அந்த இயக்கத்துல உறுப்பினராக இருந்து செயலாளராக இருந்து சிரமம் அடைவர். மாநில செயலாளர் தான் அந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே மிகப்பெரிய ஒரு பதவி. மாநில செயலாளராக 3 தடவை பதவி வைக்கிறாரு, 13 ஆண்டுகள். ஒரு பதவி 4 இயர்ஸ், 3 இதுக்கும் 12 வருஷம் போகும். அடுத்தது புதுசா நியமிக்கிற வரைக்கும் இவரை தொடர வைக்கிறாங்க. அது மாதிரி ஒரு இயக்கத்திலே, இது உதாரணமா சொன்னோம்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு தலைவர் பதவி அவ்வளவு முக்கியம். அப்படிப்பட்ட பதவி இருந்தாலும் வர்க்க போராட்டங்களின் காரணமாக அவனுடைய முக்கியத்துவம் பல பேர் தெரிய மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் செயலாளர், பொதுச் செயலாளர் பெரிய இதுவா அப்படின்னு சொல்லுவோம். மாநில செயலாளர்னா அவங்க பேரே, அது இடது கம்யூனிஸ்டா இருந்தாலும் அதுதான் பேரு, வலது கம்யூனிஸ்டா இருந்தாலும் பேரு. அப்படிப்பட்டவர் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்தியா சுதந்திரம் அடைகிறது 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள். 1948 என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா கம்யூனிஸ்டுகள் எல்லாம், அப்பொழுது நாட்டில் இருந்த 2 கட்சி, ஒன்னு காங்கிரஸ், இன்னொன்னு கம்யூனிஸ்ட் தான். நான் சொல்றது சுதந்திரம் அடைகின்ற காலத்தில். அப்படி கம்யூனிஸ்டுகள் இந்தியா முழுவதும் எழுச்சி மிக்கவர்களாக இருந்தார்கள். ஒரே ஒரு எதிர்கட்சி கம்யூனிஸ்ட் தான். அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா 48 காலகட்டத்திலே இந்தியாவிலே சுதந்திரம் அடைந்து விட்டோம், எந்த விதமான முன்னேற்றம் இல்லை, ஒரு நாட்டில் இன்னும் அரசியல் சட்டம் கூட எழுதவே இல்லை, எல்லாம் அவனும் வாத்தான் பாகிஸ்தானுக்கு போச்சானா வாழறாங்க, பிரிட்டிஷார் ஆழ்ந்ததற்கும் நாம் ஆழ்வதற்கும் ஒரு வித்தியாசம் தெரியவில்லை, ஆகவே அப்படின்னு சொல்லி நிறைய அங்கங்க அவங்க போராட்டங்களை ஆரம்பிச்சார். இந்தியா முழுவதும் போராட்டம், நல்ல கவனிக்கும், இந்தியா முழுவதும் போராட்டங்கள், எழுச்சி மிக்க போராட்டங்கள், ஆங்காங்கே வர்க்க போராட்டங்கள், ஜாதி வேறுபாடு அப்படியே தான் இருக்குது, எதுக்குமே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி இவர்கள் நெருக்கடி கொடுக்க 1948ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியை தடை பண்ணிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியானது 1948 டிசம்பர்ல தடை செய்யப்பட்ட இயக்கமாயிடுச்சு. அப்ப தடை செய்யப்பட்ட போது கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்த நல்லக்கண் அவர்களும் கைதாகிறார். அப்ப கைதாகும் போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, நெல்லை வழக்கு, நெல்லை சதி வழக்குன்னு பேரு. நெல்லை சதி வழக்கு அப்படின்னு சொன்னா என்ன, இவங்க அம்பாசமுத்திரம் பகுதியில இரவு நேரங்களிலே கூட்டம் போட்டு மக்களிடையே எழுச்சியை உருவாக்குற வர்க்க போராட்டத்தை இவர்கள் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வருது. அப்புறம் அங்க அருகாமையில ஒரு
சரக்கு ரயில் ஒண்ணு வருது. அந்த சரக்கு ரயில கவிழ்த்துடுறாங்க. அந்த சரக்கு ரயில் கவிழ்ச்சதால இவங்க எல்லாத்தையும் பிடிச்சு போட்டாங்க. மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் பாலதண்டாயத்திலிருந்து வானமாமலையிலிருந்து மிகப்பெரிய கம்யூனிஸ்ட்ல அரெஸ்ட் ஆயிட்டாங்க. அதுல முக்கியமா ஒரு 10 தலைவர்கள், அதுல இவரும் ஒருவர். இது 1948 டிசம்பர் மாசத்துல நடந்துச்சு. இவரை உள்ள தூக்கி போட்டாங்க. மிகவும் கொடுமையான சிறை. வஉசியை நினைவு கூற வேண்டும். வஉசி எங்க இருந்தாரு? கோவை சிறை. அதே கோவை சிறையிலே இவர் அடைக்கப்பட்டார். சிறை வாழ்க்கையினா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அங்கே நடந்த கொடுமைகளால் எண்ணி பார்க்கும்போது மிகவும் வேதனைப்பட வேண்டும். சிறை காவலர் யாரு? நம்மால் தான். அவன் என்ன பண்றான்? அவர் மீசையை சுடுறான். நல்லக்கண் அவருடைய மீசையை சுட்டு சுட்டு எடுக்கிறான். அதனால என்ன ஆச்சு? உதடு பூரா காயம் பட்டு விட்டது. அந்த மீசையை அவர் வளர்க்க முடியல. தொடர்ந்து தொடர்ந்து எப்போ 7 வருடம் சிறை தண்டனை. அப்படியே சுட்டு 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 அவர் மீசையை வைக்க முடியாத. அதற்கு அப்புறமும் ஆறா புண்ணாகி அந்த இடம் மீசையே வளரல. அதனால மீசையே விட்டு ஒழித்தார். 1956 54 விடுதலையாரார். கோர்ட்டு கேஸ் எல்லாம் போகுது. காங்கிரஸ் கட்சியிலையும் கொஞ்சம் லகுவாக இது பண்ணி இந்த கம்யூனிஸ்ட் இயக்க தடையை நீக்குகிறார்கள். சரி, இந்த நெல்லை சதி வழக்கு கோர்ட்ல வாதாடப்படுகிறது. அப்ப நிரூபிக்கப்படவில்லை. பல பேரை விடுதலை பண்றாங்க. அதுல இவரையும் விடுதலை பண்றாங்க. ஆனாலும் இவருக்கு முறையான விடுதலை அப்ப கிடைக்கல. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இவர் வெடிகுண்டு வைத்தார் அப்படிங்கிற ஒரு வழக்குல மாட்டிக்கிட்டார். அதனால 4 ஆண்டுகள்ல வெளியில வர வேண்டியவர் 54 வர வேண்டியவர் 56 வரைக்கும் எடுத்தார். அப்ப இவர் தொடர்ந்து 7 ஆண்டுகள் சிறைவாசத்தை அனுபவித்து வெளியில் வருகிறார். சிறைவாசம் முடிந்து வெளியில வரும் பொழுது இந்த மாதிரி ஊரை சுத்துற பையன், வர்க்க போராட்டம், இவனுக்கெல்லாம் யார் பொண்ணு கொடுப்பா? யாரும் பொண்ணு கொடுக்க தயாராக. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவரை ஒத்த ஒரு நண்பர், இதே மாதிரி இயக்கவாதி ஒருவர் என்ன செய்யறாரு? அவருடைய பெண்ணை இவருக்கு கொடுக்க முன் வர்றார். இவருக்கு வயசு 33 வயசு ஆயிடுச்சு. அப்போ இவருக்கு பொண்ணு கொடுக்க முன் வர்றாரு. அவர்கிட்ட இவருக்கு சொல்றார், ஐயா, நான் எப்படிப்பட்டவன் உங்களுக்கு தெரியும், தயவு செய்த உங்க பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு. ஏப்பா, என் பொண்ணுக்கு தெரியாதா நான் எப்படிப்பட்டவனோ அதே மாதிரிதான் நீ இருப்பேன்னு தெரியாதா? அவளும் மனப்பூர்வமாக இதை ஏற்றுக்கொள்கிறாள், அவள் உன்னை மணந்து கொள்கிறாள் அப்படின்னு சொல்லி அந்த மனம் நடக்கிறது. 5/6/1958 இவருடைய திருமணம். 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள் பிறகு. முதல் குழந்தை காசி பாரதி. அவர் என்னை போலவே பட்டதாரி ஆசிரியராக இருந்து பின்னர் தலைமை ஆசிரியராகி இப்போது ஓய்வு பெற்று விட்டார். அவர் என்னோடு மிகவும் என்னுடைய அசோசியேஷன்லேயே கூட இருந்தவங்க. அவங்க என்னோட பணியாற்றியவர்கள். ஆனா அவங்கெல்லாம் தூத்துக்குடி மாவட்டம், நாங்க இருந்து கடலூர் மாவட்டம். வித்தியாசம் இருக்குது. நான் எங்களுடைய மாநில பொதுக்குழுவிலே சந்தித்துக் கொள்வோம். அவர்கள் எனக்கு நன்றாக அறிமுகமானவர்கள். நான் அவரோடு பேசி இருக்கிறேன், பழகிறோம். அப்படிப்பட்டவர். அடுத்த இன்னொருவர் வந்து மருத்துவராக இருந்தார். மருத்துவர் அப்படின்னு சொன்னா MBBS படிச்சுட்டு அவங்க மருத்துவர் டாக்டர் நம்ம மெட்ராஸ் MMCலேயே ஒர்க் பண்ணி ஓய்வு பெற்றுட்டாங்க. ஆக 2 பெண் குழந்தைகள் தான். இந்த அம்மா வந்து ஆசிரியராக இருந்தவர்கள். ரஞ்சிதம் மனைவி ஆசிரியர், பிறகு தலைமை ஆசிரியராக ஓய்வு பெற்றவர்கள். குடும்ப பொறுப்பு முழுவதையும் அந்த அம்மா ஏற்றுட்டாங்க. இவரு எப்ப வீட்டை விட்டு வெளியில போவாரு, எப்ப வெளியில வருவார் யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு திடீர்னு நாங்க அவங்களுக்கு போராட்டம் வாங்க அப்படின்னு மதுரையில கூடுவாங்க. மதுரைக்கு போவாரு, மக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவார். வீட்டுக்கு வந்து சேர்ந்தா மறுபடியும் எங்க கூடுவார்? எல்லாமே எங்க கிராமத்துல தான், அங்க அம்பாசமுத்தில தான் அவருடைய வாழ்க்கை முழுவதும் இருந்தது. மெஜாரிட்டி ஆஃப் த லைஃப். இறுதி காலத்துல தான் சென்னைக்கே வந்தார். திடீர்னு போராட்டங்கள் வரும். ஏதாவது கூட பேச வேண்டும் என்றால் சென்னைக்கு வர வேண்டும். இந்த மாதிரி அவன் நிலையான வாழ்க்கையே கிடையாது. தொடர்ந்து தன்னுடைய மனைவி, இப்படிப்பட்ட வாழ்க்கை நிலையில தான் மனைவியை இழக்கிறார். 2016 மனைவியை இழக்கிறார். அப்பதான் பாக்குறேன், மனைத்தக்க மாண்புடையாளாகி தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை என்பதற்கு முழுக்க முழுக்க ரஞ்சிதம் அம்மையார் தான் இங்க எடுத்துக்காட்டு. தன்னுடைய கணவருக்கு எந்த விதமான குடும்பத்தினுடைய அந்த தொந்தரவும் இல்லாம குழந்தைகளை நன்றாக வளர்த்து ஆளாக்கினார். அவருக்கும் உறுதுணையாக இருந்தார் கடைசி வரை. அவர் வந்து ஒரு கவிதை ஒன்று எழுதியிருப்பார் சமீபத்தில். அதை நான் உங்களுக்கு அனுப்புறேன், எல்லாரும் பாருங்க. ரஞ்சிதம்மானுடைய மறைவை ஒட்டி, மகளிர் தின விழாவை ஒட்டி ஒரு கவிதை எழுதியிருப்பார். இப்ப ரொம்ப அருமையான கவிதை, படிச்சு அப்புறம் கண்ணெல்லாம் தண்ணி வரும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். இப்போ 1969 இந்திய கம்யூனிஸ்ட் சாப்பிடல இவர் வெளிநாட்டுக்கு போறார். 20 நாள் கிழக்கு ஜெர்மனிக்கு போறார். அதுக்கப்புறம் மாஸ்கோ போறார் 5 நாள். இங்கெல்லாம் எதுக்காக போறார் அப்படின்னா, அங்கே விவசாய தொழிலாளர்கள் எவ்வாறு நடத்தப்படுகிறார்கள், அங்கே விவசாயம் எவ்வாறு நவீன முறையில் நடக்கிறது, இதை அறிந்து வந்து நம்முடைய நாட்டிலே அதை பயன்படுத்த வேண்டும், நம்முடைய விவசாய தொழிலாளர்களுக்கு அந்த பயனை பெற செய்ய வேண்டும்ன்றதுக்காக
இவருடைய இயக்கத்தின் வாயிலாகவும் பல்வேறு இடங்களிலே முன்னெடுப்புகளை செய்வதற்காக அந்த மகாநாட்டுக்கெல்லாம் வெளியில போயிட்டு வர்றார். பல முறை அந்த மாதிரி போகும்போது 1973 சோவியத் யூனியன் போறார். 3 மாத காலம் மார்க்சிய பயிற்சி எடுத்துக் கொள்கிறார். இதெல்லாம் எதற்காக அப்படின்னு சொன்னா தொடர்ந்து தன்னை செழுமைப்படுத்திக் கொள்வதற்காக. அவ்வரலாம் சிறந்த ஒரு இயக்கவாதியாக இருந்தவர். போராட்டங்கள் பலவும் பெற்றிருக்கார். 1966 பக்தவச்சலம் முதல் வரப்போம். அப்போ அம்பாசமுத்திரமத்துல கடானா அப்படின்னு ஒரு நதி இருந்தது. கடானா நதியினுக்குள்ளே ஒரு அணை கட்டியே ஆக வேண்டும், விவசாயத்துக்கு மிகவும் முக்கியமா இருக்கும், ஒரு 1000 ஏக்கர் பயிர் நல்லா வரும், அதனால இந்த நதியின் மீது ஒரு அணையை கட்ட வேண்டும்னு 11 நாள் தொடர் போராட்டம் நடத்துறார். மக்களை திரட்டி மக்கள் ஆதரவோடு 11 நாள். உடனே இந்த போராட்டத்தினுடைய எழுச்சியின் காரணமாக பக்தவச்சல் முதலமைச்சர் அவரு சரி அமௌண்ட் சாங்ஷன் பண்ணி அந்த வெற்றியை பெறுகிறார். அந்த அணையும் கட்டப்படுகிறது. 1967 நொச்சிக்குப்பம் விவசாயிகள் நிலம் அபகரிக்கப்படுகிறது. நீங்க இந்த காலத்துல இப்போ பாக்குறோம் ஒழிய 15 ஏக்கருக்கு மேல ஒத்த நிலம் வச்சிருக்க கூடாதுங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் காங்கிரஸ் அதுக்கு பின்னால வந்தார்கள். அதுக்கு முன்னாலெல்லாம் நிலச்சுவாந்தார்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவர்கள் என்ன செய்வார்கள்னா விவசாய தொழிலாளர்களுக்கு ஒழுங்கா கூலியும் கொடுக்க மாட்டான், அடிமாட்டு வேலைக்கு தான் வாங்குவான், பர்மனண்டா வேலையும் கிடைக்காது. இவன் இங்க ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு சொன்னா என்ன செய்வான், 10 கிலோமீட்டர் தூரம் டிராக்டரை கொண்டாடுவான், இல்லைன்னா மாட்டு வண்டி அனுப்பிச்சு அங்கிருந்து தொழிலாளர்களை கொண்டு இங்க அறுவடை பண்ணிட்டு போவோம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உண்டு. அதெல்லாம் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் தஞ்சாவூர் மாவட்டம் நெல்லை மாவட்டங்கள்ல எல்லாம் அவர்கள் இந்த ஊர் தொழிலாளி தான் இதை செய்வான், இவன் தான் பயிர் செய்யறான்னா இவன் தான் அறுவடை செய்வான்ங்கிற ஒரு ஆணித்தரமான ஒரு இயக்கத்தை உருவாக்கி, அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்துல எல்லாம் கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு இது இருக்கும், பேஸ் இருக்கும். தஞ்சை மாவட்டம் முழுக்க முழுக்க பேஸ் இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். விவசாய தொழிலாளர்களுக்கு மிகவும் அதிகமான உரிமைகளை பெற்று தந்த ஒரு இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம். அது மார்க்சிஸ்டா இருந்தாலும் சரி அல்லது வலது கம்யூனிஸ்டா இருந்தாலும் பொது உடைமை கட்சிகள் தான் அதை பெற்று தந்தாங்க. அந்த மாதிரி நொச்சிக்கும் விவசாயிகள் திடீர்னு விவசாய சுகாந்தாரம் செய்யறாரு, உங்களுக்கு வேலை கிடையாது, நீங்க போங்க, நிலத்தை விட்டு போங்கிறார். குத்தகைக்கு பயிரிட்டு கொண்டு திடீர்னு அனுப்பும் போது அவர்களை ஈடுபடுத்தி 12 நாள் போராட்டம் நடத்தி மறுபடியும் அவர்களிடமே அந்த குத்தகைக்கு அந்த நிலங்களை ஒப்படைக்க செய்கிறார். அதே மாதிரி தாம் இன்புறுவது கண்டு உலகு இன்புற கண்டு காமருவர் கத்தரித்தார் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். இது என்ன அப்படின்னு பார்க்கலாம்னா தாமிரவரணி ஆறு. தாமிரவரணி ஆறுல என்ன ஆகுதுன்னா பாலம், அம்பாசமத்துல ஒரு பாலத்துல மதகுல பயங்கரமா மணல் அள்ள ஆரம்பிச்சு. மணல் அள்ளி அள்ளி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இன்னும் காலப்போக்கிலே இந்த மணல் அள்ள அந்த இடம் பூரா வற்றி போகும். சுற்றி இருக்கிற நிலங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்காது, அந்த நிலத்தினுடைய ஈர்ப்பு இருக்காது, ஈர்ப்புத்தன்மை நிலத்துல இருக்காது. அதனால வற்றி போயிடுச்சுனாக்க பயிர் செய்ய முடியாது. இது இளைஞர்கள், விவசாய தொழிலாளர்கள், மாணவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு தொடர் போராட்டம் நடத்துறாரு. அந்த தொடர் போராட்டத்துல அவரோட RSS சேர்ந்த வேலுஜி அப்படிங்கிற ஒரு துறை இணைந்து போராட்டம் நடத்துறாரு. இந்த 2 பேரும் சேர்ந்துதான் அந்த மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறாங்க. அப்ப அவருக்கே தெரியும் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா ஆளுங்கட்சியும் அவர்களுக்கு எதிராக இருக்க எதிர்கட்சியும், ஏன்னா 2 பேருக்கும் பங்கு போயிடும். அதனால யாரும் அதை கேட்டுக்க மாட்டாங்க. இது இன்னைக்கு இல்லை, எல்லா கட்சியும் ஆளும் போதும் இதுதான் பிரச்சனையே. யாராண்டாலும் ஆளுங்கட்சிக்கு ஒரு பங்கு எதிர்கட்சிக்கு ஒரு பங்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அதனால இது யாரும் ஈடுபடவில்லை, இந்த போராட்டங்களை கண்டுகொள்ளவே இல்லை. அடுத்தது என்ன பண்றாரு இவரு, வழக்கு போடுறாரு. 86 வயசு அவருக்கு, இந்த வருஷம் மறைஞ்சு போய் 86 வயசு இருக்கிற போது மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே வழக்கு போட்டு தானே வாதாடுகிறார். அவரே வாதாடுறாரு. அவருடைய முதுமையை பார்த்து நீதி அரசர் சொல்றாரு, ஐயா உட்கார்ந்து வாதாடுங்க ஐயா. இல்லை, நான் இப்பொழுது என்னுடைய வாதத்தை எடுத்து வைத்திருந்திருக்கேன், நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லி நின்று கொண்டே வாதாடினார். அதிலே வெற்றியும் பெற்றார். 3 ஆண்டு காலத்திற்கு இந்த இடத்திலே யாரும் நிலத்தை மண் அளவே கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தையும் போட்டார். ஆக இப்படிப்பட்ட வாழ்க்கைகள் வாழ்ந்தவர். விருதுகள் பல பெற்றிருக்கிறார். அவர் வாழ்ந்த காலத்துல பெற்ற விருதுகள் பாருங்க. 2005 இவர் சார்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி அவருடைய தொண்டை பாராட்டி 1 கோடி ரூபாய் நிதி அளிக்குது. அந்த 1 கோடி ரூபாயில என்னுடைய பங்கு 1000 ரூபாய் நான் அளிச்சிருக்கேன். 2005 அப்பொழுதுலாம் நாங்க மிகவும் நெருக்கமானவர்கள். அதனால சொல்றேன், 1 கோடி ரூபாய் நிதி அளிக்க இந்த மனுஷன் என்ன பண்றாரு பாருங்க. 80வது பிறந்த நாள்ல நன்கொடை கொடுக்குறாங்க. அதனை அப்படியே கட்சி வளர்ச்சி கொடுக்குறாரு. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அந்த நிதியை அப்படியே கொடுத்துறாரு, காலனா எடுக்கவே இல்லை. 2007 தமிழ்நாடு அரசு அண்ணல் அம்பேத்கர் விருது வழங்குகிறது. 1 லட்சம் ரூபாய் பணம். அதை என்ன செய்யறாரு, பாதியை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வளர்ச்சி நிதியா கொடுக்கிறார், மீதி பாதியை விவசாய தொழிற்சங்கத்துக்கு கொடுக்கிறார்.
அந்த 1,00,000 ரூபாயை எடுத்துங்க. அதற்கு பிறகு பாருங்க 2022ஆம் ஆண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்யறாரு, தகைசால் தமிழர் விருது அப்படின்னு கொடுக்கிறார். தகைசால் தமிழர் விருது ஸ்டாலின் அளித்தார். 10 லட்சம் ரூபாய் பணம். இந்த 10 லட்சம் ரூபாயை வாங்கி என்ன செய்யறாரு, 5,000 ரூபாயை சேர்த்து போட்டு அவர்கிட்டே திரும்ப கொடுக்கிறார். இதை முதலமைச்சர் நிவாரண நிதியாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு. எப்படிப்பட்ட மனிதரோடு இந்த காலத்திலே வாழ்ந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பயன்மரம் உள்ளூர் பழுத்தத்தால் செல்வம் நயனுடையான் கட்படின் அப்படின்னு வள்ளுவர் சொல்லி இதுக்குதான். அவர் கையில கிடைச்ச பணம் எல்லாம் யாருக்கு, பொதுமக்களுக்குத்தான் என்பதை அவர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிரூபிச்சு காட்டியிருக்கார். இப்போ ஒரே ஒரு நிகழ்வு 2019 ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னா, அவர் சிஐடிக்கான MMDL தான் ஒர்க் இது வீடு அவருக்கு கொடுத்துருக்காங்க. அந்திம காலத்துல அவருக்கு வீடு வழங்கப்பட்டது. அதுல ஒரு 20 வருஷமா வாழ்ந்து வந்தார். அந்த வீட்டுல என்ன ஆச்சுன்னா, இடிச்சுட்டு கட்ட போறாங்க. அப்ப இடிச்சுட்டு கட்டும் போது வீட்டை காலி பண்ணணும். அப்ப அந்த சூழ்நிலை வரும்போது, ஐயா இந்த மாதிரி வீடு காலி பண்ணணும், நீங்க உங்களுக்கு எந்த இடத்துல கேட்குறீங்களோ அங்க இடத்துல நாங்க வீடு கொடுத்துடுறோம், நீங்க கொஞ்சம் காலி பண்ணிக்கோங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு, கக்கன் ஐயா இருக்காருல்ல, அவர் குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம். அவருக்கும் இதே மாதிரி வீடு கொடுத்தீங்க, அவர் வீடையும் இப்ப காலி பண்ண வேண்டியதார். அவருக்கு ஒரு நல்ல இடத்துல வீடு கொடுங்க போறோம். நான் என்னுடைய பெண்ணுடைய வீடு KK-நகர்ல இருக்கு. என் மகள் மருத்துவரா இருக்கிறா. நான் அவ வீட்டுக்கு போய் இருந்துக்கிறேன், எனக்கெல்லாம் வீடு வேணாம், அவரு கொடுங்கயா போறோம் அப்படின்னு சொல்லி அப்பொழுதும் தனக்காக பெறவில்லை, பிறருக்காக வாதாடினார். அதுதான் நல்ல கண். ஆக இப்படிப்பட்ட விடுதலை போராட்ட வீரராக இருந்தார். விடுதலை போராட்ட வீரராகவும் சிறை சென்று இருக்கிறார் அவர். அதில் வாழ்க்கையை தொடங்கி விவசாய தொழிற்சங்க தலைவராக 25 ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றி CPI-னுடைய மாநில செயலாளராக 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு விவசாய தொழிலாளர்கள் முன்னேற்றம், ஜாதி ஒழிப்பு போராட்டங்களை கண்டு பல மேலும் தூய்மையான நேர்மையான நெறியான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த மாமனிதர் இறந்தது பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி. அது நம்முடைய அரசாங்கமானது அரசாங்க மரியாதையோடு அவருடைய இறுதிச் சடங்கிலே நடந்து கொண்டு ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தார்கள். எதிர்க்கட்சி தலைவர் பல பேர் வந்திருந்தாங்க. நானும் போய் அதில் கலந்து கொண்டு என்பதில் உண்மையை நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். அப்படிப்பட்ட தோழர் அவர் புகழை போற்றுவோம், அவர் தொண்டை உலகறியை செய்வோம், அவர் வழி எளிய வாழ்க்கையை வாழ்வோம், வாழ்விப்போம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மக்கள் பிரதிநிதிகள் அனைவருமே தூதுவர்கள் தான், மக்களுக்கான தூதுவர்கள். அவங்க உயிரே போறதா இருந்தா கூட இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது. யார் ஆளுகிறார்களோ அவர்களிடம் எடுத்து செல்வது அவருடைய தலையான கடமை. இந்த வகையில ஒரு நல்ல கண்ணனார் அவர்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை முறையை வாழ்ந்து காட்டினார். இறுதி வரையில் அவர் பணத்திற்கோ காசுக்கோ ஆசைப்படவில்லை. தனக்கு கிடைக்கும் ஒன்றை கூட பிறருக்கு தர வேண்டும் என்ற அந்த பரந்துபட்ட உள்ளத்திலே அவர் பணியாற்றினார். இறுதி வரை தனக்காக வாழாமல் தன்னை வளர்த்து கொண்டார், ஆனால் தனக்காக வாழவில்லை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. தன்னை வளர்த்து கொள்வது என்பது உலகத்தை செழிப்படைவதற்காக, ஆனா தனக்காக வாழாமை என்பது ஒரு தலைவனுக்கான அழகு. இந்த அற்புதமான மாலை வேளையிலே இப்படியான ஒரு அழகிய ஒரு தமிழ் மன்றத்திற்கு வந்து பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் அத்துணை தமிழ் கலைஞர்களையும் கவிஞர்களையும் உறவுகளையும் வரவேற்றும் விதமாக இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக விளங்கிக் கொண்டிருக்கும் நம்முடைய மீதகு டாக்டர் ராமபுரம் ஐயா அவர்களை இதற்கன் வணங்கி உங்கள் அனைவருக்கும் எனது பிரம்மாண்ட வணக்கங்கள். இன்று ஐயாவே சொன்னார்கள் ஒரு கவிதை, அது ஒரு வருத்தமான கவிதையும் கூட, வாழ்க்கையில் எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய அதன்படி நடக்கக்கூடிய ஒரு கவிதையும் கூட. உண்மையிலேயே திருக்குறள் 336 அற்புதமான தலைப்பு. இதை நிறைய எழுத வேணாம், நிறைய எழுதலாம், பட் அது சுருக்கமாக எழுதுன்றது ஐயாவுடைய கட்டளையாகவும் கடமையாகவும் இருப்பதால் சுருக்கமாக உங்களுக்கு இதோ என்னுடைய கவிதை. திருக்குறள் 336. நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு அப்படின்னு ஒரு அற்புதமான குறள். இதுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதியிருக்கேன். நேற்று என்பது இறந்த காலம், நேற்று என்பது இறந்த காலம், இன்று என்பதோ இறக்க போகும் காலம்.
இன்று என்பதோ இறக்க போகும் காலம். இதைதான் வள்ளுவன் நெருநல் உளனொருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு என அற்புதமாக விளக்கி சொல்லி இருக்கின்றார். இந்த வசீகரின் பார்வையில் இன்று இறந்தவனை பார்த்து நாளை இறக்கப் போகின்ற நீ ஏன் அழுகிறாய்? இன்று இறந்தவனை பார்த்து நாளை இறக்கப் போகின்ற நீ ஏன் அழுகிறாய்? சிந்தை கலங்கியவனே. இதையேதான் பாமர பச்சை தமிழன் சொல்வான், பழுத்த ஓலையை பார்த்து குருத்து ஓலை சிரித்ததாய் கதையில் இருக்கு. பழுத்த ஓலையை பார்த்து குருத்தோலை சிரித்த கதையா இருக்கு என. ஏய் மானிட பதரை, நேற்று சாதித்ததாய் நீ நினைத்ததை இன்று பேசுபவர் எவரும் உளரோ? நேற்று நீ சாதித்ததாய் நினைத்ததை இன்று பேசுபவர் எவரும் உளரோ? இல்லையெனில் நேற்று நீ கிழித்ததெல்லாம் இன்று ஊராரால் சிரிப்பாய் சிரித்ததே மிச்சம். நேற்று நீ கிழித்ததெல்லாம் இன்று ஊராரால் சிரிப்பாய் சிரித்ததே மிச்சம். ஆக நீ காலத்தை கடந்து போக பிறருக்கு சுமையாக. ஆக நீ காலத்தை கடந்து போகாதே பிறருக்கு சுமையாக. காலத்தை உன்னோடு கடத்தி போ நீ பிறந்ததின் பயனாக. காலத்தை உன்னோடு கடத்தி போ நீ பிறந்ததின் பயனாக. காரணம், இந்த காலம் இருக்கே காலம், அது உன்னை புகழ்வோரை புறந்தள்ளும். இந்த காலம் இருக்கே காலம், அது உன்னை புகழ்ந்தோரை புறந்தள்ளும். இகழ்ந்தோரை இறுக அணைத்துக் கொள்ளும். இகழ்ந்தோரை இறுக அணைத்துக் கொள்ளும். ஆக வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறும் உங்கள் வசீகரன். நன்றி, வணக்கம். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நேற்று அமர்ந்து பேசிய உறவு இன்று காற்றுடன் கலந்தே போனது ஏனோ? தோற்றத்தில் கண்ட மானுட உருவம் சாம்பலில் முடியும் விந்தைதானோ? 1000 கனவுகள் சுமந்த கண்கள் 6 அடி நிலத்தில் உறக்கம் கொள்ளும். காயும் கதிரவன் மறையும் வேளை காயத்தின் வாழ்வும் மெல்லச் சொல்லும். எனது என்ற அகந்தை எங்கே போனது? எனக்கு என்ற ஆசை எங்கே நின்றது? புதிதாய் வந்தவன் பழையவன் ஆகிறான். புவியில் வாழ்க்கை வெறும் நீர்க்குமிழி. மின்னல் வெட்டும் நொடி பொழுதில் மண்ணில் மறையும் மனிதம் இதுவே. பொன்னும் பொருளும் கூட வராது, புண்ணிய செயலே துணையாய் வருமே. நேற்று இருந்தவன் இன்றில்லை என்பதில் நிறைந்திருக்கிறது உலகின் பெருமை. மாற்றம் ஒன்றே மாறா நெறியென மறைபொருள் சொல்லுவது வள்ளுவர் அருமை. நிலையா உலகம் நிலைக்குமென எண்ணி நிதமும் அலைவது அறிவினம் அன்றோ? தலைமுறை தலைக்க நல்லறம் ஒன்றே தக்க வைக்க காக்கும் தர்மம் அன்றோ? வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை வழங்கிய நமது ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நிலையற்ற வாழ்வு நிரந்தரம் இல்லை என தெரிந்தும் நிதமும் போராடும் மானிட உலகம். கொண்டு வந்ததோ எதுவும் இல்லை, கொண்டு போகவோ எதுவும் இல்லை. காலையில் பூத்த ரோஜாவும் மாலையில் வாடும் வாழ்க்கை இது. நேற்று போனது இன்றில்லை, இன்று இருப்பது நாளை இல்லை. காலை வெயிலாய் கலைந்திடும் நிழலாய் கடந்து போவோம் மானுடமே. பட்டம் பதவி பணமெல்லாம் பாவி மனம்தான் விரும்பிடுது. சட்டம் சொல்லி பார்த்தாலும் பல தலைமுறை கடந்தே சேர்த்திடுச்சு. எத்தனை வள்ளுவன் காந்தி வந்தாலும் போதனை வீணாய் போய்விடுது. நிலையில்லா வாழ்க்கை இது, நினைவில் கொள்வோம் மானுடமே. நிரந்தரம் இல்லை என தெரிந்தும் நிதமும் நடக்குது போர்தானே. மின்னல் தாக்கம் என நினைத்தால் நீர் ஏவுகணை தாக்கிடுதே. குண்டு மழையாய் நனைகிறதே, கொத்து கொத்தாய் சாய்கிறதே. மண் அள்ளும் இயந்திரங்கள் மனித உடலை அள்ளி மூடுதே. எண்ணெய் கிணற்றுக்கு ஆசைப்பட்டு மண்ணாய் போவது மானுடமே. ஆட்சி செய்பவரின் பேராசையால் அனாதைகளானது அடுத்த தலைமுறையே. இன்று நாங்கள், நாளை நீங்கள். அறிவு ஜீவிகளே, அறிந்து கொள்ளுங்கள். நிரந்தரம் இல்லா உலகிலே நிச்சயம் அன்பை விதைத்திடுவோம். நன்றி, வணக்கம். பாச்சலூரார் கவிதை, இது கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வா. இதுவும் ஆனந்தியா இருக்கும், ஏன்னா அவருக்கு நம்ம அனுப்பணும். அதுக்காக ஐயா அவர்கள் பாச்சலூரார், இயற்கை கவிஞர் பாச்சலூரார் ஐயாவின் கவிதை.
நேற்று இங்கு நம்மோடு நல்லவன் ஒருவன் வாழ்ந்தான் என்ற பெருமையை சுமந்து சுழலும் இவ்வுலகு. சுற்றி சுழன்று வரும் சூரியனை நம்பி வரும் எண்ணற்ற உயிர்களையும் உடல்களையும் சுமந்து வரும். எந்த நிலையிலும் சென்று மறைந்தவனின் நல்ல குணங்களை எடுத்து இயம்பும் பெருமை பெற்ற உலகம் இது. உலகுவாழ் மக்களின் ஒற்றுமைக்கு தன்னை லகுவாக்கி வாழ்ந்த ஒருவனால் உண்மை நிலைக்குமானால் அன்னவன் வாழ்க்கை என்றுமே யாராலும் போற்றப்படும். நிலைக்குமானால் அன்னவன் வாழ்க்கை யாராலும் போற்றப்படும். சான்றோரால் சீலம் சுகமாகும். சீலம்னா அந்த உலகத்தை சொல்ற. கண்டுள்ளோம் தீண்டாமை வேண்டாமே சான்றோரும் தீயவரால் வேண்டாதோர் என்றெண்ணி இம்மண்ணில் வீழ வைத்தார். கூண்டோடு போனாலும் கேடிழைக்கா நல்லவர். கூண்டோடு போனாலும் கேடிழைக்கா நல்லவர். தாண்டவமாடும் தகைசால் நாடுதான். தாண்டவமாடும் தகைசால் நாடுதான். ஆண்டவர் மாண்டவர் என்றில்லை இக்கணக்கில். ஆண்டவர் மாண்டவர் என்றில்லை இக்கணக்கில். எத்தனை உன்னதம் ஏற்றார் இவர் என்று, எத்தனை உன்னதம் ஏற்றார் இவர் என்று சித்தரின் வாழ்வன சங்கங்கள் செப்பிடும். சித்தரின் வாழ்வன சங்கங்கள் செப்பிடும். ஒப்பில்லா உத்தமர் காந்தியும் மாண்டபின், ஒப்பில்லா உத்தமர் காந்தியும் மாண்டபின் தப்பில்லா வாழ்க்கையை வாழ்ந்தவர் நேருவும் ஒற்றுமைக்கு வாழ்ந்து உயிர் நீத்த சாஸ்திரியும் பற்றவாவை நம்பிய புண்ணிய மாதாவாம் இந்திரா அம்மையார். இந்த மண்ணை நம்பிய அன்னவர் புத்திரர் என்று நீளும் பட்டியலும் சொன்னதெல்லாம் நாடறிந்த உண்மை. நன்றி, வணக்கம். பாச்சலூரார் 26/3/2026. டாக்டர் மூவ திருக்குறள் நற்பணி சங்கத்தின் 118வது மாத கூட்டம் சிறப்பாக நடக்க மனமகிழ் வாழ்த்துக்கள். இக்கூட்டத்தில் எனது கவிதையை வாசித்து அருள பெருமைக்குரிய முனைவர் நம் தாமோதரன் ஐயா அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குறள் 336. நெருணல் உளனொருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்த உலகம். நேற்று கடந்த நதியும் இன்று வருவதில்லை. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. நேற்றிருந்த நினைவுகள் இன்று இருப்பதில்லை. நேற்று கடந்த நதியும் இன்று வருவதில்லை. கடந்த காலம் என்றும் திரும்ப வருவதில்லை. கடந்த காலம் என்றும் திரும்ப வருவதில்லை. காலம் சென்ற யாரும் மீண்டு வருவதில்லை. காலம் சென்ற யாரும் மீண்டு வருவதில்லை. நடந்து முடிந்த எதையும் மாற்ற முடிவதில்லை. நடந்து முடிந்த எதையும் மாற்ற முடிவதில்லை. உதிர்ந்த மலர் என்றும் காம்பை சேர்வதில்லை. உதிர்ந்த மலர் என்றும் காம்பை சேர்வதில்லை. உடல் விரிந்த உயிரும் உள் நுழைவதில்லை. உடல் விரிந்த உயிரும் உள் நுழைவதில்லை. உள்ளம் ஓய்ந்த பிறகு ஊமை நாடகம் தொல்லை. உள்ளம் ஒடிந்த பிறகு ஊமை நாடகம் தொல்லை. நேற்றிருந்த ஒருவன் இன்று நம்முள் இல்லை. நேற்றிருந்த ஒருவன் இன்று நம்முள் இல்லை. நிலையாமை உணரச் செய்தல் உலகம் அதன் பெருமை. நிலையாமை உணரச் செய்தல் உலகம் அதன் பெருமை. நல்லை அன்புடன் ஆனந்தியார் மிச்சிகனிலிருந்து அனுப்பியிருக்கிறார். அவருக்கு பலத்த கையோடுடன் நன்றியை தெரிவிக்கிறார். அனைவருக்கும் இனிய அன்பான மாலை வணக்கம். திருக்குறள் திருவள்ளுவர் பெற்ற தமிழ் பணி முனைவர் தாமரை போற்றி எனக்கு கவிதை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. காலையில் வந்த உடனே நீ மதுரை போனாங்க வீட்டில் ஒரே ஒற்றாச்சு அதற்கு ஒரே தாமலாம் ஆகாது. சரி வெளியில் உட்காந்து ஒரு பேப்பர் எடுத்து எழுதுறேன். சாப்பிட கூப்பிடும் போது எழுதிட்டோமா கவிதையா என்னத்துக்கு உட்காந்து எழுதிக்கிறப்போ யாருக்கு போக சொல்றது பேத்தி ஒரு சிக்கல் எங்கெங்க இருக்கலாம் பார்த்தா வீட்டில் இருக்கு வெளியில் இருக்கு எல்லாருலையும். இப்போ நம்ம இங்கே வரும்போது ஒரு கவிதை எழுதணும் ஐயா சொல்லிட்டார். இங்கே வரலாம் அது கிடையாது. வீடு பேட்டிகிட்ட சொன்னா இல்லைப்பா இதெல்லாம் செய்யாத வீட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு அவ சொல்றான். இதெல்லாம் மாறி வர்றதுதான் இந்த குறளுடைய முன் விளக்கமே அப்படிதான் இருக்கு. பார்த்தீங்கன்னா நெருடல் உலக ஒருவன் என்றில்லை என்றாலும் பெருமை உடைத்து உலகு என்றது. ஆமா அதே நிலையாமைதான். நேற்று இருந்தவர் இன்று இல்லை என்று சொல்லப்படும் நிலையாமையை பெருமையாக உடையது இந்த உலகம். நீண்ட காலம் வாழ்ந்திட்ட ஒருவன் மக்களின் அன்பு பெற்ற அறவான். இல்லை என்று ஆய்ந்து குறிப்பற்று செய்வான். எதிர்பார்க்கின்ற நேரத்தில் வந்து நிற்பான்.
வசித்த இல்லத்தில் அருகே கூடி நிற்கும் பயிர்கள் செழித்தவை வாடி இருக்கும். அவன் செய்த நற்பலன் எதிர்நோக்கும். காலச்சக்கரம் சூழ அவன் செய்த நற்பலன்கள் பற்றி பேசி ஒரு மக்கள் நேற்று இருந்தவன் என்றில்லை என்றவர் அவனுடைய அழியா புகழும் செய்த தர்மமும் செய்வனையும் பாராட்டி மக்கள் போற்றுவர். அத்தகையோர் நாமங்களை ஊருக்கும் மக்கள் பயன்பாட்டில் உள்ள இடங்களிலும் பெயர் சூட்டி அழைத்து மகிழ்வார்கள். இன்றில்லை என்றாலும் புகழ்நிலை பெற்று நிற்கும். நன்றி, வணக்கம். அவை தலைமை உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். அதாவது நல்லகண்ணு அவர்கள் ரொம்ப நெருங்கிய தோழர். பல காலங்களா பழகியதுனால நான் இது வரைக்கும் எங்கேயும் கவிதையெல்லாம் வாசித்ததில்லை. பழக்கத்துக்காக வாசிக்கிறவங்க முதல் முறையா கவிதையை நான் வாசிக்கிறேன். சிந்தனை ஆற்றல் உள்ளவராம், செங்களம் ஆடிட சிறந்தவராம், செழுமை நெஞ்சம் உள்ளவராம், உழைக்கும் மக்கள் உள்ளம் உளவில் கலந்த உழைப்பாளியாம், அழைத்தால் எதற்கும் அணியமாவார் அவரே ஏழை பங்காளியாம், அரசியல் என்பதை ஆக்கமுள்ள அறிவு வழிக்கு சொந்தக்காரராம், போர் முரசம் போல மூச்சும் பேச்சு முயன்றதே இங்கு கலங்காதவராம், நெடிய உருவம் நிமிர்ந்த பார்வை நேர்மை உள்ளம் கொண்டவராம், தமிழ் குடியில் பிறந்து கொற்றமாளும் தகுதி பெற்றவராம், உழைக்கும் மக்கள் நெஞ்சில் துடிப்பாய் துடிதுடித்தே வாழ்ந்தவராம், நேர்மை வாய்மை தூய்மை ஏழ்மை அரசியல் கொண்டவராம், ஆணிவேராம் வேர்களை குழந்தை காக்கும் விழுந்திடும் ஆள் போல் நின்றவராம். நன்றி, வணக்கம். ஏன்னா நேற்று இருந்த நல்ல கண்ணனார் இன்னைக்கு இல்ல, ஆனா அவர் பேசப்படுகிறார். மனிதன் மறையலாம், அவனுடைய செயல்கள் மற்றவர்களால் பேசப்படும், எண்ணப்படும். காந்தி மாதிரி இருக்கணும்னு சொல்றவங்க கோட்சே மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க, இல்லையா? ரெண்டு நிலைகள். என்ன, இவர மாதிரி இருக்கக்கூடாது, இவர மாதிரி இருக்கணும். ஆனா அதுல விமர்சனவாதிகள் என்ன சொல்லுவாங்க, கோட்சே இதெல்லாம் நீ ஒழுங்கா கேட்டியா நீ அப்படின்வாங்க. இது விதண்டாவாதம். அதாவது காந்தியோட உயரம் வேற, கோட்சேயோட உயரம் வேற. கோட்சேக்கு ஒரே ஒரு இன்டென்ஷன், அவன் நினைச்சது நடக்கணும். காந்திக்கு அப்படி இல்லை, நல்லா இருக்கணும் எல்லாரும் நினைக்கிறார். ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்கு. ஒருவேளை அவரோட சித்தாந்தத்துல ஒரு சரியா இருக்கலாம், அது வேற, அதுக்குள்ள நம்ம போக முடியாது. ஆனா அந்த சித்தாந்தம் உலகுக்கு பயன்படுதா, அதுதான் அளவுகோல். நம்ம பார்க்கும்போது காந்தியினுடைய சித்தாந்தம் எந்த ஒரு மனிதனும் யாரும் அடிமையா இருக்கக்கூடாதுன்றதுதான் அவரோட சித்தாந்தம். ஆனா வாங்கி கொடுத்த சுதந்திரம் இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்மள நிறைய வேலைகள் நம்ம சிந்திக்கிற கைத்தட்ட கும்பலாக தான் நம்மள வச்சிருக்காங்களேன்றதுதான் ஒரு வருத்தம். இன்னும் சிந்தனை இன்னும் சீர்படவில்லையோ, தனி மனித சிந்தனைகள் இன்னும் முகிழ்க்கவில்லையோ, இன்னும் மொழிகளுக்கு மொழிவாரி மாநிலங்கள் எல்லாம் பிரிச்ச பிறகும் இன்னும் நமக்கு அந்த உரிமைகள், அந்தந்த மொழிக்கு உரிமைகள் கிடைக்கவில்லையோ. ஏன்னா இன்னைக்கு நீதிமன்றங்கள்ல ஆங்கிலத்துலதான் வாதாடணுன்ற ஒரு கட்டளை இருக்கு. ஏன்னா என்ன மொழியில என்னால என் கருத்தை எடுத்து சொல்ல முடியல. நான் ஒரு ஆங்கிலத்துலதான் அதை பேச வேண்டியது. ஆங்கிலத்துல பேசின வக்கீல், தமிழ் பேசுற வக்கீல்னு பிரிச்சுருவாங்க போகுது. சட்டத்துக்கு என்ன ஆங்கிலம் என்ன, மொழி என்ன, வேண்டியது என்ன, உனக்கு எவிடன்ஸ் ப்ரூஃப், சப்ஸ்டான்சியல் ஃபேக்சுவல்ஸ், இதுதான் வேணும் சட்டத்துக்கு. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், எல்லாமே ஆங்கிலமயமாக்கிட்டோம், இல்ல ஹிந்தி மயமாக்கிட்டோம். ரெண்டு தான். இன்னைக்கு நீங்க பாருங்க, எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட், நான் வேலை பண்ணிட்டு ரிட்டையர் ஆகி நான் விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்த அலுவலகத்துல ஃபுல்லா இன்னைக்கு 75% நார்த் இந்தியன்ஸ், 75% நார்த் இந்தியன். பீகார், யூபி, எம்பி, டெல்லி. இங்க வராங்க, 6 மாசம் இருக்காங்க, டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிடுறாங்க. திருப்பி இங்க ஆள் இல்லை, எல்லாம் லட்சக்கணக்கில் செலவு பண்றான். எக்ஸாம் எப்படி எழுதுறீங்கன்னா அத்தனை மாஸ் காப்பி. இங்க நம்மள கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றி வச்சு பிடிச்சிடுறான். தமிழ்நாட்டுல அவன் ஹிந்தியில தான் எக்ஸாம் எழுதுறான். இப்ப இந்த மாதிரியான அத்துமீறல்கள்லாம் நம்ம எங்க போய் பேசுறது? இன்னும் பாருங்க என்னெல்லாம் நடக்க போகுது இந்த நாட்டுல. மாற்றம்னு ஒண்ணு வரும், நீங்க எதிர்பார்த்த மாற்றம் ஒண்ணு நடந்த உடனே இங்க பாருங்க இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பாருங்க. ஒவ்வொரு தமிழனுக்கும் வேலை இல்லாம போகும் சுத்தமா. அவன் துபாய்க்கு தான் ஓடணும், அங்க சண்டை நடந்துருக்குது. துபாயில போய் நிம்மதியா இருந்தவனையும் நம்ம பயந்து உட்காந்துக்கிறோம், எந்த குண்டு எங்க விழுன்னு. ஏன்னா அங்க போர், வளைகுடா போர். தமிழனுக்கு வேலை கிடையாது. கேட்டா உழைக்க மாட்டான் தமிழன்றான். தமிழை படிச்சுட்டு இருக்கானே, என்ன பண்ண முடியும்? அவன் எந்த வேலை வேணா செய்ய வரான். இங்க பீகார்ல இருந்து தப்பு சொல்லல, எந்த வேலையும் புனிதமானது. அவன் எல்லா வேலையும் உயிரை கொடுத்து செய்யறான். அங்கிருந்து வரான், நாய் மாதிரி உழைக்கிறான் சார். பீகார்ல இருந்து வரான் சார், நாய் மாதிரி உழைக்கிறான் சார். எல்லா துறையிலும் உழைக்கிறான் சார். நம்ம ஆளுங்க அந்த மாதிரி உழைக்க முடியாது, எல்லாம் படிச்சுட்டாங்க. அதுக்கேற்ற வேலைக்கு போறான். அப்ப எந்த வேலை பண்ண முடியும்? கவர்மெண்ட் வேலைக்கு தான் போறான் மோஸ்ட்லி. அவனுக்கு வேலை கிடைக்கலையே, அவன் அங்க ஹிந்தியில எட்டு வந்துடுறான். கேட்டா நீ ஹிந்தி படின்றான். நான் என்னதான் ஹிந்தி படிச்சாலும் அவன் கூட கம்பீட் பண்ண முடியுமா? கேன் ஐ கம்பீட் வித்?
அது நீ எனக்கு திணிக்காத. there is no see pressurizing is always bad. நானா ஹிந்தி படிச்சனா நீ பண்டிட்டா கூட மாறும். என்ன சொந்தக்காரங்கள நிறைய பேர் பண்டிட்ஸ், ஹிந்தி பண்டிட்ஸ் ஜபல்பூர்ல போய் செட்டில் ஆனாங்க. எங்க தாத்தாலாம் வந்து தாத்தா அவங்க வழி ஹிந்தி பண்டிட்ஸ், ஹிந்தி பேராசிரியர்கள், ஹிந்தியில PhD வாங்கணும் இருக்காங்க ஜபல்பூர்ல. எங்க சொந்தக்காரங்க பிலாஸ்பூர், ஜபல்பூர் எல்லாத்துலயும் இருக்காங்க. எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா கராபுரன்னு ஹிந்தி தான் பேசுவாங்க. ஹைதராபாத்ல இருக்காங்க. ஆல் செட்டில்ட் இன் சம்வேர் அரவுண்ட். எல்லாருக்கும் ஹிந்தி தெரியும், உருது தெரியும், இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும், எல்லாம் தெரியும். அவங்க அந்த ஊர்லயே செட்டில் ஆயிட்டாங்க. இங்க வந்து செட்டில் ஆகல, அங்கேயே போயிட்டாங்க ரொம்ப வருஷம் முன்னாடி. நம்ம அது மாதிரி போக முடியுமா? இங்க இருக்கிறவனுக்கு என்ன வேணும் அதை யோசிக்கணும் அந்த நாட்டுல. அதனாலதான் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கும் போது இந்த பிரச்சனைகளை உருவாகிடுச்சு. இப்ப நமக்குள்ள நம்ம இதெல்லாம் யோசிக்கணும். யார் இங்க வர்றது, யார் இதை நடத்தணும்ன்றது நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய காலகட்ட. தேர்தல்ன்றது ஏதோ ஒரு விளையாட்டு அல்ல, அது ஒரு யுத்தம். என்ன கேட்டா யுத்தம் கூட ஒரு தப்பான வார்த்தை. அது வந்து ஒரு தேர்வு, தேர்வு. நம்ம ரொம்ப கவனமா இதை வந்து இந்த தேர்வை எழுதணும். இந்த தேர்வில் நமக்கு பிடிச்சவங்களுக்கு மார்க் போட்டீங்கன்னா கடைசியில ஃபெயிலியர் நம்ம தான், நம்மளோட ஜெனரேஷன். இன்னொரு ஜெனரேஷன் மாட்டிக்கும். நமக்கு ஓரளவு முடிச்சிட்டோம். இன்னொரு வர ஜெனரேஷனுக்கு வேலை இல்லாம போயிடுமா, இல்லை ஆபத்துல மாட்டிப்பானா, அவனுக்கு கட்டாயங்கள் வருமா, நமக்கு தெரியல. இதெல்லாம் நம்ம சிந்திக்க, மக்கள் மாண்புற நம்ம சிந்திக்க வேண்டிய காலத்தின் கட்டாயமே. ஒரு மொழிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுன்ற நான் இது செம்மொழின்ற தமிழ. அப்ப அந்த செம்மொழிக்கு உண்டான அந்தஸ்து அங்க கொடு. எப்படி ஒரு சான்ஸ்கிரிட் அங்க நீ முக்கியம் நினைக்கிறியோ அதை விட 100 மடங்கு வரி வடிவம் முதல்ல உண்டானது தமிழ்ல, நாட் இன் சான்ஸ்கிரிட். இதுக்கு வந்து சமஸ்கிருத புலவர்கள் இல்ல, வேர்ல்டு பிலாலஜிஸ்ட் எழுதின புத்தகங்கள் இருக்கு. தமிழ் எப்படிப்பட்டது, கால்டுவெல் எழுதின புக் இருக்கு. நான் இன்னொரு மொழியை குறை சொல்லல. வள்ளுவருக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கு, பாலி மொழி தெரிஞ்சிருக்கு, வள்ளுவருக்கு தமிழும் தெரிஞ்சிருக்கு, இந்த மொழியும் தெரிஞ்சிருக்கு, பிராகிருத மொழியும் தெரிஞ்சிருக்கு. பிற மொழிகள் படிக்கிறதுல யாருக்கும் தப்பு இல்லை. ஆனா என் மொழி சிறந்ததுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லை. அந்தந்த மொழிக்குரிய மாண்புகளை நம்ம என்னைக்கு மதிக்க கத்துக்கிறோமோ அப்பதான். இப்ப பாருங்க, தமிழ் இருக்கு, நம்ம எந்த மொழியும் நம்ம வேணாம்னு சொல்ல, திராவிட கூறுகள் இருக்கு எல்லாமே, கன்னடம், தெலுங்கு எல்லாத்தையும் நம்ம மதிக்கிறோம். அந்தந்த மொழி மதிக்கப்பட வேண்டும். ஒரு சமஸ்கிருதமா நம்ம யாரும் அதை போட்டு வேணாம்னு சொல்லல. அதுல இருக்க நல்ல கூறுகளை எடுத்துக்கிறோம். அதுல நல்ல காவியங்கள் இருக்கு, எடுத்துக்கிறோம். நல்ல கடவுளுக்கு சார்ந்த பதங்கள் அதுல இருக்கு, அர்ச்சனை இதுல இருக்கு. சொல்லும் போது சில அதிர்வுகள், ஒளி அதிர்வுகள் நமக்கு உடம்புக்கு நல்லது, யாரும் மறுக்கல. அதெல்லாம் யாருமே துர்காம் தெய்வீகம் சரணம் சரணம் பிரபத்தியதே பிரதிகூலமே நஷ்யத நஷ்யத அனுகூலமே பிரயச்ச ஆபதோமே நஷ்யத சம்பதோமே பிராபய துர்காம் தெய்வீகம் சரணம் சரணம் பிரபத்தியதே சூதர ஸ்ரீதர சேனமம் சர்வ சைதன்ய ரூபாம் தாம் ஹத்யாம் வித்யாம் சதீமஹி புக்திம் யானஹா பிரசோத்யாதே. இதெல்லாம் சமஸ்கிருதம். ஒளி அரண்கள் இருக்கு, யாரும் இல்லைன்னு சொல்ல, எல்லா மொழியிலயும் இருக்கு. என் திருப்புகளை எடுத்து பாருங்களேன், கந்தர அனுபூதி பாருங்களேன். கடுவாய் மனனே கதி கேள் கரவா கடுவாய் வடிவே இறைத்தால் நிறைவாய் சுடுவாய் நடுவே தனி தூள் படவே கடுவாய் கடுவாய் என்ன யாபையமே ஒளி அதிர்வுகள், குமிச்சந்தங்கள் இருக்குதானே செய்து. ஏன்னா மொழியாளர்கள் மொழி நிறைய தெரிஞ்சு யாரும் மொழிக்காக சண்டை போட்டது இல்லை. அறகுறையா தெரிஞ்சவன் தான் என் மொழி சிறந்தது, ஓ மொழி சிறந்ததுன்னு சண்டை போடுவான். இன்னைக்கு நீ வந்து சமஸ்கிருதத்துக்கு இவ்வளவு கோடி ஒதுக்குன, வழக்கில் இல்லாத மொழி, அர்ச்சனை மொழி. அது ஒரு கிராமத்துல ஒரு 500 பேர் பேசுறாங்க, இல்ல ஒரு 1000 பேர் பேசுறாங்க சமஸ்கிருதம், அவ்வளவுதான். இன்னைக்கு தமிழ் எத்தனை பேரால பேசப்படுது? மலேசியால ஆட்சி மொழி, சிங்கப்பூர்ல ஆட்சி மொழி, ஆஸ்திரேலியால சேர்த்துட்டான், கனடால சேர்த்துட்டான். இவங்க போய் மலேசியால சண்டை போட்டிருக்காங்க, சமஸ்கிருத சேரணும், வேலையை பார்த்துன்னு உன் நாட்டோட வச்சுக்கொள்ட்டான், முடியாதுன்ட்டான். அப்போ அப்படிப்பட்ட மொழிக்கு நீ ஒரு இருக்கைக்கு எவ்வளவு ஒதுக்கணும் செய்யுங்க. ஏன் தெரியுமா? தமிழர்கள் எந்த மொழியும் கத்துக்கக்கூடிய அறிவும் திறமையும் நிரம்பியும். நீங்க எங்க போனாலும் அங்க அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களால இருக்க முடியும். பெரியாளர் ஐயா உட்பட்ட பாதம் அணிந்து அந்திற்கு அனைத்து சார்ந்த பெருமக்களையும் வணங்கி, எவ்வூரும் எந்நாடும் எவ்வினமும் வள்ளுவனை தம்மூரான் தம் நாட்டான் தம்மினத்தான் என்று சொல்லும் வெற்றி திருமான் பிறரியா மெய்ப்பொருளோன் பற்றி என் வாழ்க்கையை வளர்ந்திருக்கும் நல்லாசான் நல்லறத்தின் வித்து நடுவூர் வலுத்த மரம் இல்லறத்தை காத்த எலி தந்தை செந்தமிழின் ஆட்சிக்கு மாட்சி கொடுத்த உயர்ந்த மாப்புலவன் கல்வி கதிரோன் கருத்துக்கு சொல்லுளவன் தம்பெயர் கூறா தணிகையோன் ஆழ்ந்தகின்ற பேரறிஞன் ஆள் காட்டும் அறிவுமணி கங்குகிரியற்ற கடல் அப்படிப்பட்ட மாபெரும் கவிஞன் மாபெரும் தத்துவ ஞானி வள்ளுவன் அவரை வணங்கி, வள்ளுவனாக வீட்டில் இருக்கிற ஐயாவையும் வணங்கி எனது
ஆய்வை தொடங்குகின்றேன். மக்களாட்சி மாண்புற வள்ளுவம் கூறும் நிலைகள். இந்த ஆய்வுக் கட்டுரை 2000 ஆண்டுகளுக்கு முன் திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட திருக்குறளில் புரிந்துள்ள அரசியல் மற்றும் சமூக மேலாண்மை கருத்துக்களை நவீன மக்களாட்சி டெமோக்ரசி தத்துவத்தோடு ஒப்பிடுகிறது. குறிப்பாக ஒரு தலைவனின் தகுதிகள், அமைச்சரவையின் செயல்பாடு, வரி விதிப்பு மற்றும் நீதி வளங்கள் ஆகியவற்றில் நிலவ வேண்டிய அறம் குறித்து விரிவாக ஆராய்கிறது. உலகில் இன்று போற்றப்படும் மக்களாட்சி தத்துவத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் அரசியல் என்னும் அதிகாரங்கள் வாயிலாக ஒரு சிறந்த குடிமுறை அரசுக்குரிய இலக்கணங்களை வகுத்துள்ளார். ஓகேங்க, இது முன்னுரை மட்டும் படிச்சு போயிடும். நிச்சயமா. குடிதழியில் நிற்கும் அரசு சிறந்த அரசு என்பது வள்ளுவத்தின் அடிப்படை அறம். தகுதியுள்ள தலைவன், த ஐடியல் லீடர். மக்களாட்சியில் தலைவர் என்பவர் அதிகாரத்தை செலுத்துபவர் அல்ல, அவர் மக்களின் நம்பிக்கையை பெற்ற பிரதிநிதி. வள்ளுவன் அதை அழகாக அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாண்மை வேந்தற்கு இயல்பு என்று குறள் 382 அழகாக கூறுகிறார். இன்சொல் எப்படி இருக்க வேண்டும் என்று கடும் சொல் இந்த இடத்துல பேசக்கூடாது. இன்முகத்துடன் மக்களை அழுக வேண்டும், மக்களாட்சியின் நாயகராக விளங்க வேண்டும் என்று முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் என்று குறள் 388 சுட்டி காட்டுகின்றார். செங்கோன்மையும் நீதியும் சட்டம் அனைவரும் சமம் என்பதுதான் மக்களாட்சியின் ஆணிவேர். ஒரு நாடு அழியாமல் இருக்க வேண்டுமெனில் அங்கு நீதி வலுவாமல் இருக்க வேண்டும். வேலோடு நின்றான் இடுவென்ற போலும் கோலோடு நின்றான் இரவு என்று குறள் 552 துஷ்பிரயோகத்தை வள்ளுவர் வன்மையாக கண்டிக்கிறார். ஆயுதத்தை காட்டி வழிப்பறி செய்பவனுக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி முறையற்ற வரி வசூலிக்கும் ஆட்சியாளனுக்கும் வேறுபாடு இல்லை என்கிறார் வள்ளுவர். எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஃபேர் டாக்ஸேஷன்ஸ், அதாவது நியாயமான வரி விதிப்பே இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். தெரிந்து விளையாடல், ரைட் பர்சன் ஃபார் த ரைட் ஜாப். மக்களாட்சியில் தகுதியான அமைச்சர்களும் அதிகாரிகளுக்கு அமைவதே நாட்டின் வளர்ச்சிக்கு சான்றாகும். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் அது நன்மை தீமைகளை ஆராய்ந்து அதற்கு தகுதியான நபரிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும். அன்பறிவு தேற்றம், அவாவின்மையின் நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு என்று குறள் 513 நிர்வாகத்தின் மேல் அன்பு, நிர்வாகத்தின் நன்மை தருவதையும் அறியும் அறிவு, அதற்கான செயல்கள் செய்யும் போது உறுதி, பணியின் பொருள் வந்தால் அதன் மீது ஆசையின்மை, இந்த நான்கையும் உடையவிடத்தை பதவி தருவதும் தெளிவு பற்றி அழகாக விளக்குகின்றார். செவி சாய்த்தல் மற்றும் கருத்து சுதந்திரம், இது வாய்மை என்ற அதிகாரத்தில் 291 முதல் 300 வரை கூறியிருக்கிறார். மக்களாட்சியின் உயர்ந்த நாடியாக கருத்துக்களாக செவி சாய்ப்பதன் முக்கியமான குரலாக இனிய உளவாக இன்னாத ஒரு கனியிருப்ப காய் கறந்தற்று. இன்சொற்களை சொல்ல வேண்டும் என்றும் வன் சொற்களை தவிர்க்க வேண்டும் என்பதை அழகாக சொல்கிறார். அப்படி கடுஞ்சொற்களும் பொறுத்தல் வேண்டும் என்று சொல்கிறார். தன்னை விமர்சிக்கும் அமைச்சர்களையோ மக்களையோ கண்டு அஞ்சாமல் அவர்கள் கூறும் உண்மைகளை ஏற்கும் மனப்பக்குவம் தலைவனுக்கு வேண்டும் என்று அழகாக கூறுகிறார். கூறாமை நோக்க குறிப்ப 701 701 கூறாமை நோக்க குறிப்பறிப்பான் எஞ்சான்றும். இது நான் குறிப்பறி பத்தி சொல்லுங்க. கவி அவனுடைய குறைகளை, அவன் காதுகளை, அவனுக்கு மனம் நோவும் வண்ணம் மக்கள் சுற்றினால் கூட அதற்காக கோவப்படாமல் அது நியாயம் இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவதை மக்கள் கடவுளாக எண்ணிக்கொள்வார். செவியேற்ற சொற்பொருளுக்கும் நன்முறை வேந்தன் கவி அவன் ஆட்சிக்கு மக்கள் வருவார். 180. நன்றியா. கூறாமை நோக்க குறிப்பறிவான் எஞ்சான்றும் மாறானிய வையக்கணி குறள் 701. ஒருவர் சொல்லாமலே அவருடைய முகத்தை நோக்கி அவர் கருதிய குறிப்பை அறிகின்றவன் எப்போதும் உலகத்திற்கு ஒரு அணிகலனாவான் என்று அழகாக விளக்குகிறார். கண்காணிப்பு, ஒற்றர்களை தற்கால புலனாய்வு, தகவல் தொடர்பு கொண்டு நாட்டின் நிலையை தலைவன் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் மக்கள் நலனுக்காக மட்டுமே இருக்க வேண்டும். துறந்தார் படித்தவராகி இறந்தார் ஆய்ந்து என் செய்யணும் சோர்வில்லாது ஒற்று என்று குறள் 586. எதன் மீது பற்றில்லாத துறந்தவர்கள் போல் மாறி தன்னலம் மறந்து ஆராய்ந்து எத்துன்பம் செய்தாலும் சோர்வு இல்லாமல் செயல்படுவதே ஒற்று என்று அழகாக விளக்குகின்றார். அறநறிய அரசியல், அறனின் ஊங்கு ஆக்கமும் இல்லை என்று குறள் 32 என்பதற்கு இணங்க அரசியல் என்பது அறத்தின் அடிப்படையில் இயங்க வேண்டும். வரி வசூலிப்பதில் கூட மக்கள் வருந்தாத வண்ணம் பசுவின் மடியிலிருந்து பால் கறப்பது போல மென்மையாக செயல்பட வேண்டும் என
வள்ளுவம் மறைமுகமாக உணர்த்துகிறது. அறநெறி சார்ந்த தலைமை தத்துவம், எத்திக்கல் லீடர்ஷிப். மக்களாட்சியின் தலைவன் என்பவன் தான் தோன்றித்தனமாக செயல்பட முடியாது. அவன் ஒரு தார்மீக கட்டுக்கோப்புகள் இயங்க வேண்டும். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்து வகுத்தலும் அல்லது அரசு என்ற குறள் 385. ஒரு சிறந்த அரசு என்பது பொருளை உருவாக்குவது, இன்கம், அதை சேகரிப்பது, கலெக்ஷன்ஸ், அதை பொருளை பகைவரிடமிருந்து காப்பது, செக்யூரிட்டி, மற்றும் அந்த பொருளை திட்டமிட்டு நல்வாழ்வு பணிகளுக்கு பகிர்ந்தளிப்பது, பட்ஜெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிய 4லும் அல்லதாக இருக்க வேண்டும். இது இன்றைய நவீன பொருளாதார மேலாண்மைக்கு எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட் மிக சிறந்த இலக்கணமாகும். தகுதியின் அடிப்படையில் மெரிட்டோக்ரசி, மக்களாட்சி உறவு முறைக்கோ லஞ்சத்திற்கோ இடம் இருக்கக்கூடாது. தகுதியானவர்களுக்கு தகுதியான பொறுப்புகளை வழங்குவதே நிர்வாகத்தின் வெற்றி. இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன்கண் விடல். குறள் 517. ஒரு வேலையை செய்வதற்கு உரிய கருவி, காலம், அதன் தன்மை ஆகியவற்றை ஆராய்ந்து இந்த வேலையை இவன் முடிப்பான் என்று தெரிந்த பிறகு அந்த பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும். நிர்வாகத்தின் திறமைக்கு முன்னுரிமை, ரைட் பர்சன் ஃபார் த ரைட் ஜாப் என்பதை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். அமைச்சரவை மற்றும் ஆலோசனை, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். மக்களாட்சி தனிநபர் முடிவுகளை விட கலந்து ஆலோசித்து எடுக்கும் முடிவுகள் நிலையானவை. சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல், அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. குறள் 671. ஒரு செயலை செய்வதற்கு முன் பலரோடு ஆலோசிக்க வேண்டும். ஒரு முறை முடிவெடுத்த பிறகு ரெசல்யூஷன் அதை செயல்படுத்துவதில் தேவையற்ற காலதாமதம் செய்வது அரசுக்கு பேரிழப்பை தரும். இது துரித கால மேலாண்மையை, டைம் மேனேஜ்மெண்டை வலியுறுத்துகிறது. நீதியும் சமத்துவமும், சோசியல் ஜஸ்டிஸ். அரசாங்கம் என்பது ஏழை பணக்காரன் என்று பாராமல் அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும். ஓர்ந்து கண்ணோடது இறைபொறிந்து யார் மட்டும் தேர்ந்து செய்வாதே முறை. குறள் 541. எதையும் ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாமல், அன்பயாசு, நடுநிலையுடன் நின்று நீதி வழங்குவதே முறையான ஆட்சி. ஒரு தலைவர் தன் சொந்த வெறுப்புகளை நிர்வாகத்தில் காட்டக்கூடாது என்பதே இதன் சாரம். குடிதழுவிய ஆட்சி, த பப்ளிக் வெல்ஃபேர். மக்களின் குறைகளை தலைவன் நேரடியாக கேட்கும் வாய்ப்பு இருக்க வேண்டும். கடுமொழியும் கைகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரண் தேய்க்கும் மரம். குறள் 567. ஒரு ஆட்சியாளன் கடும் சொற்களையும் பேசுபவனாகவும் அளவுக்கு அதிகமாக தண்டனை கொடுப்பவனாக இருந்தால் அவனுடைய வெற்றி மெல்ல மெல்ல தேயும். மக்களின் மனதை புண்படுத்தாத ஆட்சியே நீண்ட காலம் நிலைக்கும். கண்ணோட்டம், எம்பதி. தலைவனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கிய பண்பு இரக்கம் அல்லது கருணை. கண்ணோட்டத்துள்ள துலகியல் அக்திலார் உண்மை நிலைக்க பொறை. குறள் 572. பிறர் படும் துன்பத்தைக் கண்டு இறங்கும் தன்மை இருந்தால் மட்டுமே இந்த உலகம் இயங்கும். அத்தகைய பண்பு இல்லாத தலைவன் பூமிக்கு சுமையை தவிர வேறல்ல. உலகில் இன்று போற்றப்படும் மக்களாட்சி டெமோக்ரசி, மக்களாட்சியின் தூண்கள், த பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரசி. இது அழகா வள்ளுவர் சொல்றார். ஒரு நாட்டின் வலிமை 6 அங்கங்களாக பிரிக்கிறார். இது இன்றைய நவீன அரசின் கட்டமைப்போடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கவர்னன்ஸ் ஒத்துப்போகிறது. படைகுடி கூழ் அமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசுருள் ஏறு. குறள் 381. படை நாட்டின் பாதுகாப்பு, டிஃபென்ஸ். குடி மக்கள் மற்றும் அவர்களின் உரிமை, சிட்டிசன்ஸ். கூழ் பொருளாதாரம் மற்றும் உணவு பாதுகாப்பு, எக்கானமி. அமைச்சு நிர்வாக குழு, கேபினெட் அண்ட் பியூரோகிராசி. நட்பு வெளியுறவு கொள்கை, டிப்ளமசி. அரண் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். இந்த 6 தூண்களையும் சொல்கிறார். இடிப்பாறை இல்லாத அரசு, மக்களாட்சியில் ஆட்சியாளர்களை விமர்சிக்கும் உரிமை மக்களுக்கு உண்டு. இது விமர்சனம் தாங்கும் மனப்பக்குவத்தை தலைவனுக்கு இருக்க வேண்டும். இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் என்று குறள் 448. தவறு செய்யும் போது கடிந்து சொல்லும் பெரியோர்களை, விமர்சகர்களை, அறிஞர்களை துணை கொள்ளாத அரசு பகைவர் இல்லாமலேயே தானாகவே அழிந்துவிடும். இது இன்றைய ஊடக சுதந்திரம் மற்றும் எதிர்கட்சிகளின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. சமூக நீதியும் நடுநிலையும், சோசியல் ஜஸ்டிஸ். எந்த ஒரு தனி மனிதனுக்கும் அநீதி இழைக்கப்படாத ஆட்சியே மாண்புற்ற மக்களாட்சி. அரசு என்பது ஒரு தராசு கோல்போல் இருக்க வேண்டும் என்கிறார். சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி. குறள் 118. ஆட்சியாளர் ஒரு தரப்பிற்கு மட்டும் சாதகமாக செயல்படாமல் நடுநிலையோடு இருக்க வேண்டும் என்பது ஜனநாயகத்தின் அடிப்படை பண்பு. வரி விதிப்பு, அமைச்சரவை கூட்டு பொறுப்பு, த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். வன்கண் குடிகாத்தல், கற்றறிதல், ஆழ்வினையோடு 5உடன் மாண்டது அமைச்சு என்ற குறள் 632. குடிகளை காத்தல், நீதி நூல்களை கற்றல், விடாமுயற்சி ஆகிய பண்புகளை கொண்டிருப்பவரை சிறந்த அமைச்சராக செயல்பட முடியும் என்று அழகாக விளக்குகின்றார். நவீன மக்களாட்சி பண்பு திருக்குறள் கூறும் நெறியில் மக்களின் குரல், த வாய்ஸ் ஆஃப் த பீப்புள். இடிப்பாறை இல்லாத ஏமாற மன்னன். குறள் 448. சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ். ஓர்ந்து கண்ணோடு இறை புரிந்து. குறள் 541. நல்லாட்சி, த குட் கவர்னன்ஸ். முறை செய்து காப்பாற்றும் மன்னன். குறள் 388. பொருளாதார பங்கீடு வகுத்தலும் அல்லது அரசு. குறள் 385.
முக்கிய கருத்தாக குடிதலில் நிற்கும் கோள் மக்கள் நலனே அரசின் உயிர் நாடி குறள் 544 விளக்குகின்றது. ஆட்சியாளரின் தகுதிகள், த லீடர்ஷிப் ஆஃப் குவாலிட்டிஸ். மக்களாட்சி தலைவனுக்கு இருக்க வேண்டிய 4 முக்கிய பண்புகள். அஞ்சாமை, கரேஜ் என்பதற்கு அஞ்சாமை மனநிலை, எதற்கு அஞ்சாத மனநிலை. ஈகை, ஜெனரசிட்டி, மக்களுக்கு வழங்கும் குணம். அறிவு, விஸ்டம், நுணுக்கமான அறிவு. ஊக்கம், மோட்டிவேஷன், சோர்வில்லாத செயல்பாடு. சமூக நீதியும் நடுநிலைமையும், சோசியல் ஜஸ்டிஸ். சமத்துவம், சாதி மத இன வேறுபாடின்றி அனைவரும் சமமாக நடத்தல். தராசுகோல், ஒரு தலைவன் தராசுகோல் நடுநிலையா இருக்க வேண்டும் என்றும் குறள் 118. ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நியாயமான தராசுகோல் முள்ளாக இருக்க வேண்டும் என்று, உண்மையான நடுநிலைமையா இருக்க வேண்டும் என்று விளக்குகின்றார். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், கருத்து சுதந்திரத்துவம் வள்ளுவர் விளக்குகின்றார். மக்கள் நலனே அரசின் நோக்கம் என்று பப்ளிக் வெல்ஃபேர். கருத்து சுதந்திரம் இடிப்பாரும் பொருளாதார நீதியும் பெருமதிப்பும். தகுதியின் அடிப்படை, ஒவ்வொருத்தருடைய தகுதி அடிப்படை ஒரு சான்று, அவர்களுக்கான தகுதியும் அவர்களுக்கான தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவனால் தரப்பட வேண்டும். அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு, த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதையும் அழகாக வள்ளுவர் விளக்குகிறார். அஞ்சாமை குடிகளை காத்தல், நூலை கட்டல், இதை பற்றி கூறுகின்றார். மக்களாட்சி மாண்புற குறள் கூறும் நெறிகள் சங்ககால மன்னர்களோட ஒப்பீடு. திருக்குறள் காட்டும் அரசியல் அறங்களும் சங்ககால மன்னர்களின் ஆட்சி முறையும் தற்கால மக்களாட்சி தத்துவதற்கு மிக சிறந்த முன்னோடிகளாக விளங்குகின்றன. இவ்விரண்டுக்கும் இடையான ஒப்பீடுகளை பின்னொரு தலைப்பில் பார்ப்போம். செங்கோன்மை, ஜஸ்டிஸ் ஆஃப் ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி, இதைத்தான் வள்ளுவம் சங்க இலக்கியங்களும் செங்கோன்மை என்று குறிப்பிடுகின்றன. குறள் நெறி, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன். இந்த குறளுக்கு ஏதுவாக, அதாவது நீதியுடன் ஆட்சி செய்யும் மன்னவன் மக்கள் கடவுளாக கருதுவர். சங்ககால ஒப்பீடு, சோழன் கரிகாலன் முதுமக்கள் தாலியில் அமர்ந்து நீதி வழங்கியதும், மனுநீதி சோழன் தன் மகனையே தேர்காலில் இட்டதும், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று தற்கால மக்களாட்சி பண்பை காட்டுகின்றன. செவி சாய்த்தல், மக்களாட்சியில் ஆளுவோருக்கு எதிரான விமர்சனங்கள் ஏற்கும் பண்பு அவசியம். இடிப்பாறை இல்லாத ஏமாற மன்னன். இந்த குறளை ஒப்பிட்டு தவறை சுட்டிக்காட்டும் பெரியாரை துணையாக கொள்ளாத மன்னன் பகைவரின்றி அழிவான் என்கிறார் வள்ளுவர். இதற்கு சங்ககால ஒப்பீடாக புலவர்கள் மன்னர்களின் தவறுகளை நேருக்கு நேர் சுட்டிக்காட்டினர். உதாரணமாக, நன்னன் என்ற மன்னன் செய்த தவறை பரணர் என்ற புலவர்கள் பாடி அவனுக்கு உணர்த்தினர். மன்னர்களுக்கு மற்ற விமர்சனங்கள் ஏற்று திருத்திக் கொண்டனர். மக்கள் நலம், வெல்ஃபேர் த ஸ்டேட், அதுக்கு அழகாக குறள் நெறியில் அந்தன நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் என்று குறள் 543. அறமும் அமைதி நிலைபெற மன்னனின் செங்கோல் அடிப்படை என்று கூறுகிறது. இதே சங்ககால ஒப்பீடா பார்த்தீங்கன்னா, நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்று மோசிக்கிறார் புறநானூரில் அழகாக பாடியிருக்கிறார். அரசன் என்பவன் அதிகாரம் செய்பவன் அல்ல, மக்களின் உயிரை பாதுகாப்பவன் என்பதை காட்டுகிறது. தகுதி அடிப்படையிலான தெரிவு குறள் நெறி, இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்தது குறளுக்கு ஒப்பாக சங்ககால ஒப்பீடாக பார்க்கும் பொழுது, கபிலர் ஔவையார் போன்ற அறிஞர்கள் நியமித்தனர். குலத்தினால் அன்றி தகுதியினால் பொறுப்புகள் வழங்கப்பட்டன அன்று. ஒப்பீடு அட்டவணை, திருக்குறள் கூறும் நெறி சங்ககால பார்த்தீங்கன்னா, செங்கோல் வலுவாமை, நீதியில கண்ணகி நீதி வழங்கும் தவறியதற்கு உயிர் தந்த பாண்டிய நெடுஞ்செழியன் எப்படி வாழ்ந்தான் என்று. அதே போல் பண்புல பாத்தீங்கன்னா, சங்ககால நடைமுறை, பெரியாரை துணைகோடல், வள்ளுவத்துல அதிகமானுக்கு தூது சென்று அறிவுரை வழங்கிய உதவி ஔவையார். மெல்லவே வரி வாங்குக என்று அழகாக திருக்குறள் சொல்கிறது. காய் நல் அறத்து கவலம் கொளினே என பாடினான் பாண்டியன் அறிவுரை கேட்டது. இவ்வாறு திருக்குறள் கூறும் அரசியல் அறங்களும் சங்ககால மன்னர்களை கடைபிடித்தல், ஈதல், கொடை, சமநிலை போன்ற பண்புகளுமே இன்றைய இந்திய மக்களாட்சியின் வேர்களாக விளங்குகின்றன. மன்னராட்சி காலத்திலேயே மக்களின் அதிகாரம் மிக்கவர்கள் என்று கருத்தை சொல்லாமல் சொல்லியிருப்பது தமிழர்தம் மாண்பாகும். மக்களாட்சி நெறிமுறைகளில் உலக நாடுகளின் அரசியல் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். திருக்குறள் கூறும் அரசியல் நெறிகள் வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமானவை அல்ல, அவை எக்காலத்திற்கும் உலக நாடுகள் அனைத்திற்கும் பொருந்தும் உலக பொதுமுறை. அவற்றோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மக்கள் நல அரசு இன்று ஸ்காண்டினேவியா நாடுகள், டென்மார்க், நார்வே, ஸ்வீடன் மக்கள் நல அரசு என்பதற்கு உதாரணமாக திகழ்கின்றன. இதை வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நாட்டின் இலக்கணமாக கூறியுள்ளார். பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டி வைத்து குறள் 738 நாட்டிற்கு வைத்து நாட்டிற்கு வைந்து, ஆமாங்க, நாட்டிற்கு வைந்து நோய் இல்லாதிருத்தல், செல்வம், விளைச்சல், மகிழ்ச்சி, பாதுகாப்பு, இவை 5 ஒரு நாட்டின் அணிகலன்கள் என்கிறார். உலக அரசியல் எந்த நாடு தனது குடிகளுக்கு இலவச கல்வி, தரமான மருத்துவம் மற்றும் பாதுகாப்பை வழங்குகிறதோ அதுவே சிறந்த நாடு என்று உலக மகிழ்ச்சி குறியீட்டில் வேர்ல்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் முதலிடம் பிடிக்கும் நாடுகள் இந்த வள்ளுவர் நெறியை கடைபிடிக்கின்றன. அதிகார பகிர்வு மற்றும் ஆலோசனை. மக்களாட்சி ஒரு நபர் மட்டுமே முடிவெடுக்க கூடாது, வல்லுநர்களின் ஆலோசனை பெற வேண்டும். சூழ்ச்சி முடிவு, துணிவீதல் அத்துணிவு, தாழ்ச்சி நீங்குதல் தீது என்று குறள்.
ஆலோசனை இறுதி முடிவு துணிச்சலாக செயல்படுவதே. அவ்வாறு துணிந்த பின் காலம் தாழ்த்துவது தீமையானது. ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்ற முடிவை செயல்படுத்தி கூட வேண்டும் என்கிறார். அது அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளில் உள்ள கேபினெட் அமைச்சர்கள் மற்றும் திங்க் டேங்க்ஸ் ஆய்வுக்குழுக்கள் முறைக்கு இதுவே அடிப்படை தெரிந்து வினையாடல் மற்றும் பெரியாரை துணைகோடல் ஆகிய அதிகாரங்கள் தகுதியான அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதின் அவசியத்தை வலியுறுத்துகின்றன. ஊழலற்ற நிர்வாகம், இன்டெகிரிட்டி அண்ட் ஆன்டி கரப்ஷன். நவீன அரசியல் மிகப்பெரிய சவால் ஊழல். சிங்கப்பூர் போன்ற நாடுகள் ஊழலற்ற நிர்வாகத்தை முன்னேற்றின. குறநெறி, தூய்மை, துணைமை, துணிவுடைமை இம்மூன்றின் வாய்மை வலியுறுப்பின் பண்பு. குறள் 688. தூய ஒழுக்கம் உடையவனாதால், துணை உடையவனாதால், பகைவரிடத்தில் அஞ்சாத துணி உடையவனாதால், இந்த மூன்றும் வாய்த்திருந்தாலே தூதுவருடைய தகுதியாகும். அரசியல் செயல்பாடுகளை தூய்மை, இன்டெகிரிட்டி மிக முக்கியம் என்று வள்ளுவர் கூறுகிறார். மேலும் கல்லாமை, வெக்காமை, பிற பொருளை விரும்பாமை போன்ற அதிகாரங்கள் அரசியலுக்கு மிக முக்கியமான நெறிகளை விளங்குகின்றன. உலக அரசியலில் சிங்கப்பூர் தந்தை என அழைக்கப்படும் லீ குவான் யூ போன்ற தலைவர்கள் நிர்வாகத்தில் தூய்மையை கடைபிடித்ததால் தான் அந்த நாடு இன்று உலக அரங்கில் உயர்ந்து நிற்கிறது. வெளியுறவு கொள்கை, தி இன்டர்நேஷனல் டெமோக்ரசி. ஒரு நாடு மற்றும் நாடுகளுடன் எப்படி உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு வள்ளுவர் தூது மற்றும் நட்பு அதிகாரங்கள் வழிமுறைகளை தந்துள்ளார். குறள்நெறி, அன்பறிவு தேற்றம் மாவாண்மை நான்குடையான் கட்டை தெளிவு என்ற குறள் 513 அன்பு, அறிவு, சந்தேகமில்லாத தெளிவு, ஆசை இல்லாமை ஆகிய 4 நற்பண்புகளும் உறுதியாக கொண்டவரிடமே ஒரு காரியத்தை ஒப்படைக்கலாம் என்று அழகாக விளக்குகின்றார். உலக அரசியல், இன்றைய ஐக்கிய நாடுகள் சபை யுனைடெட் நேஷன்ஸ் முதல் இருதரப்பு உறவுகள் வரை பேச்சுவார்த்தை மூலம் போரை தவிர்ப்பதே சிறந்த அரசியல். பகைமாட்சி அதிகாரத்தில் ஒரு நாட்டின் பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து செயல்பட வேண்டும் என்று இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் மிக சரியாக பொருந்துகிறது. அதற்கு ஒரு சிறு ஒப்பீடு. வரி விதிப்பு, வாரி வளங்கள், அன்போடு வரி பெறுதல், நியாயமான வரி விதிப்பு, ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன்ஸ், செங்கொன்மை நிதி, சட்டத்தின் ஆட்சி, தி ரூல் ஆஃப் லா, தெரிந்து விளையாடல், வல்லுநர் குழுக்கள், த டெக்னாலஜி, இடிப்பாறை துணைகோடல், எதிர்கட்சிகள் மற்றும் ஊடகத்தின் சுதந்திரம். வள்ளுவர் காட்டிய உருபசியும் ஒவ்வா பிணியும் செருபகையும் சேரா நேர்வது நாடு குறள் 734 மிக்க பசி, நீங்காத நோய், அழிவு செய்யும் பகை ஆகிய மூன்றும் சேராமல் நலமுடன் விளங்கும் நாடே சிறந்த நாடாகும் என்று நெறிதான் இன்றைய ஐக்கிய நாடுகள் சபையில் நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகளாகும். SDG அடிப்படையாக அமைகிறது. உலக நாடுகள் தங்கள் அரசியல் சாசனங்களில் வள்ளுவர் கூறும் அறனை இணைத்துக் கொண்டால் இதுவே உண்மையான மக்களாட்சியாக மலரும். கன்க்ளூஷன், முடிவுரை, ஆய்வு முடிவுரை. வள்ளுவர் காட்டிய அரசு என்பது வெறும் மன்னராட்சி அல்ல, அது மனிதநேயமும் நீதியும் அறமும் கலந்த ஒரு உன்னத மக்களாட்சி முறை. ஆட்சியாளரின் அதிகாரத்தின் மீது பற்று கொள்ளாமல் மக்களின் உரிமைகளின் மீது பற்று கொண்டால் மட்டுமே மக்களாட்சி அது உண்மையான மாண்பை பெறும். திருவள்ளுவர் காட்டும் அரசியல் அதிகாரம் என்பது ஆதிக்கம் செலுத்துவதற்கல்ல, அது சேவை செய்வதற்கே. நேர்மையான வழிமுறை அறம், வளமான பொருளாதாரம் பொருள், மக்களின் மகிழ்ச்சி இன்பம், இந்த மூன்றையும் ஒருங்கிணைக்கும் அரசியல் மக்களாட்சியின் உச்சகட்ட மாண்பாகும். எல்லோருக்கும் இந்நாட்டு மன்னர் என்ற பாரதியின் வரிகளுக்கு வித்திட்டது வள்ளுவத்தின் முறை செய்து காப்பாற்றும் தத்துவமாகும். வள்ளுவம் என்பது ஒரு பழங்கால நூல் மட்டுமல்ல, இது இன்றைய நவீன ஜனநாயகத்திற்கான நிர்வாகத்தின் கையேடு, தி கவர்மெண்ட்ஸ் மேனுவல். அறம் சார்ந்த அரசியலை நிலையான அமைதியை தரும். அரசியல்வாதிகள் வள்ளுவத்தை வெறும் புத்தகமாக பார்க்காமல் ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டால் மக்களாட்சி உண்மையாலேயே மாண்பு பெறும். வள்ளுவம் காட்டும் அரசியல் நெறிகள் காலத்தை கடந்தவை. அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்கள் அறத்தையும் நீதியும் மக்கள் நலனையும் முழுமையாக கொண்டு செயல்பட்டால் இன்று நாம் போற்றும் மக்களாட்சி இன்னும் அதிக மாண்பு பெறும். வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்த மாண்பு கொண்ட தமிழ்நாடு இந்த அறநெறிகளை உலக ஜனநாயகத்திற்கு என்றும் வழிகாட்டி என்று கூறி ஆய்வு பற்றியை சமர்ப்பிக்கின்றேன். அனைத்து சந்தேகம் திரு திருக்குறள் மாமுனி திரு தாமோதரனார் ஐயா அவர்கள் எனக்கு பெரம்பூர்ல அரங்கத்தை தொடர்ந்து நடத்துறதுக்கு 3 வருட காலங்கள் வாய்ப்பளிச்சு தொடர்ந்து 3 வருட காலங்களுக்கு என்னால ஆண்டு விழா வரைக்கும் சிறப்பாக நடத்த முடிஞ்சிருந்தது. ஆனா அந்த காலகட்டங்கள்ல
3 பேர் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட காரண காரியங்கள்னால அது நடத்த விடாம பண்ணினாங்க. சில பேர் பண்ணினாங்க. அதை அப்படி பாதியில ஒரு முறையான படி ஒப்புவிக்காம அப்படியே அப்ரப்டா விட்டுட்டு போன ஒரு இடத்துல 3 பேர் மட்டுமே பங்கு கொண்டுட்டு இருந்த பெரம்பூர் அரங்கத்தை 35 பேர் வரைக்கும் அரங்கத்துல நாங்க காத்தால ரொம்ப ஸ்ட்ரிக்டா டைம் சொல்லுவாங்க. 7ல இருந்து 9 தான் உங்க டைம் அப்படின்னு. அந்த பார்க் வாட்ச்மேன் வந்து நம்மள்ட்ட கதறணும். 10:30 மணி 10:45 மணி வரைக்கும் எங்க அரங்கத்து நிகழ்வுகளை பூர்த்தி செய்ய முடியாம மேலும் நான் பேசணும்னு சொல்லி வாய்ப்பு கேட்டுட்டு அப்புறம் அங்க வாக்கிங் போனவங்க வந்து உட்காந்துருவாங்க. கடைசியா நான் 2 நிமிஷம் பேசணும் அப்படின்னு அத மாதிரியே ஒரு 7-8 பேர் வந்து நின்றுடுவாங்க. ஆனா எங்க அரங்கத்துல பெரம்பூர் எங்கன்னு இன்னும் அந்த உரிமையோட இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் பெரம்பூர் அரங்கத்துல கிடைத்த மணிகள் மின்னூர் சீனிவாசன் ஐயா அவர்களும் பாச்சலூர் மாணிக்கம் அவர் வந்து பாச்சலூர் மாணிக்கம் வந்து இயற்கை கவிஞர். திருமலை வாயில வீடை வச்சுக்கிட்டு காத்த 6 மணி 6:15 மணிக்கு கிளம்பினார்னா ட்ரெயின்ல வந்து அவரால் ரொம்ப வேகமா கூட நடக்க முடியாது. 7 மணிக்கு எல்லாம் வந்து பார்க்ல வந்து முதல் ஆளா அட்டண்டன்ஸ் கொடுத்து நிற்பார். மொத்தமா எல்லா அரங்க நிகழ்வுகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க போய் ஒரு சிற்றுண்டியோ அல்லது ஒரு காஃபியோ சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் ட்ரெயின் வருவார். கடைசி நிமிஷம் வரைக்கும் நமக்கு கூட இருந்து ஒவ்வொரு வாரத்திலையும் அந்த அவரை நான் பார்க்கும் போதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சின்ன இது என்னன்னா, இந்த செந்தாழம்பூவில் வந்தாலும் தென்றல் அந்த பாடலை வந்து அவரை பார்க்கும் போதெல்லாம் நான் அவரை கிண்டல் பண்ற மாதிரி. ஏன்னா அவருடைய கவிதைகள் வந்து இயற்கை கவிஞருங்கிறதுனால அவருடைய அனுபவத்தையும் சேர்த்து சொல்ற கவிதைகள் பாத்தீங்கன்னாக்க பேக்ரவுண்ட்ல அந்த சாங் ஓடிண்டே இருக்கு நீங்க பேசும்போதெல்லாம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி இயற்கையை ஒட்டியே தான் அவருடைய கவிதைகள் இருக்கும். பல அரிய மனிதர்களையும் பல நல் இதயங்களையும் எனக்கு ஒரு பாலமாக இணைத்து கொடுத்த இந்த திருவிக்கா பேச்சு பயிலரங்கமும் மூவா நற்பணி சங்கமும் வாழ்நாளில் என்றென்றும் நான் மறக்க இயலாது. மேலும் அந்த பயிலரங்கத்தோட அந்த தொடர்புகள் நிக்காம எனக்கு கொஞ்சம் பணி நிமித்தமாக அடிக்கடி ஏதாவது ஒரு ஊருக்கு துரத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் ஒரே ஊர்ல இருக்கவே முடியாது பல சமயங்கள்ல. அதனால இது மேற்கொண்டு என்னால் நடத்த முடியலையே ஒழிய, நான் இருந்து சிறப்பு செய்ய முடியலையே ஒழிய, எனக்கு எப்போ அந்த எண்ணமெல்லாம் அந்த இது பக்கம் தான் இருக்கும், சுத்தி அது பக்கம் தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, மாற்றம் ஒன்றே மாறாதது. அண்ட் இவர் எனக்கு வந்து எடுத்து கொடுத்த பாடம், நீங்க வந்து நல்லா பேசுற ஆனா ஒரு குறிப்பும் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க, குறிப்பை எழுதி வச்சுக்கிட்டு வந்து பேசினாக்கா இன்னொரு சிறந்த பேச்சாளரா வளர்றதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லி ஐயா பல தடவை எனக்கு கொடுத்துருக்காரு. ஆனா ஏதோ ஒரு காரணகட்டத்தினால அது எழுதி அந்த பேப்பரை அந்த சீக்வன்ஸ்ல படிக்கிறதுக்குள்ள அந்த ஃப்ளோ மாறி போயிடும். அந்த மாறி போயிட்டதுனாக்கா அந்த பேச்சு தடைப்பட்டுடும். பேப்பர்ல கவனம் போச்சுனாக்கா பேச்சுல ஓட்டம் வராது. இந்த மாதிரி சில குறைகள் உண்டு. ஆனா குறுங்க சொன்னா விலங்க செய்யணும் அப்படிங்கிற அந்த அடிப்படை இவர் எனக்கு சொல்லி கொடுத்தது இன்னைக்கும் எனது அலுவலகத்துல கிறிஸ்பா சொல்லி முடி அப்படின்னு சொல்ற விஷயங்களை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தொழில் முறையில் அதிகமாக கை கொடுத்தது இந்த திருவிக்கா பேச்சு பயிலரங்கத்தின் பேச்சு மட்டுமே. மேலும் நான் எத்தோப்பியா, டான்சானியா, கென்யா இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் என்னுடைய ஆபீஸ் வேலையாக போகும்பொழுது பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி இன்னைக்கும் இன்னித்த இளைஞர் சமுதாயம் கூட மகாத்மா காந்திய அங்க நினைவு கூற தவறவங்க கிடையாது. இன்றும் நினைவு கூறுறாங்க. ஆனா அவர் வாழ்ந்ததனோ சவுத் ஆப்பிரிக்கால மட்டும்தான். ஆனா எல்லா ஆப்பிரிக்கன் கண்ட்ரிலையும் இன்னைக்கும் இந்தியான்னு சொன்னா அந்த பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி மகாத்மா காந்தியை நினைவு கூறுறாங்க அப்படிங்கிறத இந்த சமயத்துல சொல்லிக்க பெருமைப்படுறேன். வாய்ப்பு அளித்தமைக்கு மேலும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.